கரெக்டாக இருக்கா ஐயா? பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. கரெக்டாக இருக்கா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை தொடர்ந்து படித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு முதலாவது நம்ம தொடங்குகிறோம். இந்த 14ஆம் அதிகாரத்திலே சின்ன அதிகாரமாக இருப்பதுனாலே 36 வசனம் இருப்பதுனாலே இந்த நாளிலே அதை நிறைவு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். தேவன் பல ரகசியங்களை மறைபொருள்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்குற நீங்களும் சரி, இதை யூடியூப் வாயிலாக உலகமெங்கும் கேட்குற தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் சரி, ஒரு காரியத்தை நாம் புரிதலோடு அறிந்து கொள்வதோடு இந்த செய்தியை கேட்பது நல்லது. எந்த காரியம் என்றால், பொதுவாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் ஒரு சிக்கலில் ஒன்று மாட்டியிருக்காங்க. என்ன சிக்கல்னா, ஒரு சின்ன சின்ன வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தன்னை அடைத்து கொள்கிற சிக்கல் தான் அது. இதுக்கு நானோ நீங்களோ விதி விலக்கானவர்கள் அல்ல, நாம் எல்லாரும் அதில் சிக்கி கொண்டவர்கள் தான். இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து அந்த சிக்கலிலிருந்து நம்ம விடுபட்டிருக்கிறோம். எந்த சிக்கல் என்றால், மனித பாரம்பரியம், மனிதனுடைய கற்பனைகள் அடங்கிய உபதேசங்கள், உலக வழிபாடுகள், பாரம்பரியங்கள், இவைகள் முழுவதும் இயேசுவுக்கு அடுத்து வந்த மனிதர்களாலே நியமிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, உண்டாக்கப்பட்ட, செட்டப் செய்யப்பட்ட ஸ்தாபன கொள்கைகளே தவிர, ஸ்தாபன உபதேசங்களே தவிர, ஸ்தாபன பழக்க வழக்கங்களே தவிர வேறு அல்ல என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே யூதர்களை பார்த்து இயேசு சொல்லும்போது, உங்களில் ஒருவன் உங்கள் மார்க்கத்தானாகும்படி உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து அவனை உங்கள் மார்க்கத்தில் சேர்க்குறீங்க. ஆனால் உங்கள் மார்க்கத்தில் அவன் சேர்ந்தபோது உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக ஆக்குகிறீர்கள்னு சொல்லி அன்னைக்கு அவர் கண்டித்தார். இயேசு கிறிஸ்து உலக மார்க்கங்களை அனுசரித்து இவர் ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்த, ஒரு மதத்தை ஏற்படுத்த வரல. இயேசு ஏற்படுத்தின மார்க்கம் முற்றிலும் புதிது என்று அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கர்த்தர் நமக்காக, அவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார்னு அங்கே போட்டிருக்கு. நமக்காகன்னா கிறிஸ்தவர்களுக்காக, அவருடைய சீடர்களுக்காக, மதங்களுக்கு இருந்து வெளியே வந்தவர்களுக்காக, ஸ்தாபனங்களிலிருந்து வெளியே வந்தவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம்தான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் சொல்கிறது. அதுதான் இயேசு முன்னாடியே புது உடன்படிக்கைன்னு சொன்னார். புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 இருக்கு. ஆகவே நம்ம எல்லாரும் மனித கற்பனைகளில், பாரம்பரியங்களில், ஏதாவது ஒரு ஸ்தாபனங்களில் கட்டப்பட்டிருப்போம். அதை சார்ந்த உபதேசங்களாக நான் பேசுகிறதா நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லது நீங்கள் அந்த ஸ்தாபனம் மூலமாக கேட்டிருந்தா அதுக்கு முரண்பட்டதாக நான் சொன்னதாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. முரண்பட்டதாக ஒரு வேளை இருந்தால்
உங்கள் ஸ்தாபன கொள்கை முரண்பட்டதாக இருக்குமே தவிர நான் சொல்லக்கூடிய உபதேசங்கள் சத்தியங்கள் முரண்பட்டதாக இருக்காது. ஏனென்றால் எல்லா ஸ்தாபனங்களை கடந்து 1ஆம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த மார்க்கத்தில், அந்த சத்தியத்தில், அந்த உபதேசத்தில் நான் அதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் கூட இன்னும் நம்ம முழுமையாக நம்ம எல்லாம் சொல்லிட்டோம்னு சொல்ல முடியாது. நமக்கு உள்ள வெளிச்சத்தில் கரெக்டாக தப்பு இல்லாமல், எந்த மதத்தையும் சாராமல், எந்த ஸ்தாபனத்தையும் சாராமல், எந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கரெக்டாக இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வைத்து அவரை மாத்திரம் நோக்கி பொறுமையாக கவனித்து ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர வேறு அல்ல என்பதை இந்த புரிதல் தயவு செய்து உங்களுக்கு உண்டாகட்டும். அது மனதில் வைத்து இதை கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆகவே சரீர ரீதியில் உங்களுக்கு ஒரு ஸ்தாபனம் இருப்பது தப்பு இல்லை, அதில் மெம்பராக இருப்பது தப்பு இல்லை. ஏனென்றால் நம்முடைய சரீர ரீதியான சலுகைகள் அங்கே இருக்கிறதுனால சரீர ரீதியான காரியங்களை அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தப்பு இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வகையில், உபதேச வகையில், பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியில் ஆண்டவராகி இயேசுவே நமக்கு தலைவராக இருக்கார். தலைமை இடம் நமக்கு பரலோகமாக இருக்கிறது. அவரால் செலக்ட் பண்ணப்பட்ட, நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டியாக, முன்மாதிரியாக, கோல் மாடலாக இருக்கிறார்கள். அவர்களால் எழுதப்பட்ட அந்த சுவிசேஷங்களும் நிருபங்களும் நமக்கு படிப்பனையாக இருக்கிறது, போதனையாக இருக்கிறதே தவிர அதுக்கு பிறகு உண்டான கலப்படமுள்ள காரியங்களுக்கு நம்ம உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக விஷயங்களில், உலக சலுகைகளுக்காக அதில் உடன்படுங்களே தவிர உபதேச வகையில், சத்திய வகையில் பழைய காரியங்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் அதை சொல்கிறாங்கன்னாலும் முழுசாக கரெக்டாக சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. மண்ணையும் சோத்தையும் சேர்த்து மிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் எல்லா ஸ்தாபனங்களும் இருக்குது. பெந்தைகோஸ்தும் சரி, சிஎஸ்சியும் சரி, செவன்த் டேயும் சரி, எத்தனையோ பிரதர் மிஷின் சொல்லி எந்த இதுனாலும் சரி. போன வாரம் பாலசுப்ரமணியன்னு ஒரு ஐயா இங்கே வந்திருந்தார். அவர் நம்ம ஐயா சாட்சி சொன்ன ஐயாவுடைய உறவினர். இன்றைக்கி மாலையில் ஃபோன் பண்ணி பேசும்போது, ஐயா எத்தனையோ சபைகளுக்கு இவர் மூலமாக போயிருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்தாபனம், எந்த சபையிலேருந்து வர்றீங்க, இப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது, புதுவிதமாக இருக்குது, ஆனால் கரெக்டாக இருக்குது, மனசுக்கு ஆறுதலாக இருக்குய்யா அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார். நீங்கள் எந்த சபனம், எந்த சபை, அவர் கிறிஸ்தவராக வர்றதே பெருசு, அதில் எந்த ஸ்தாபனம்னு கேட்குறாங்களே தவிர நீ தேவனுடைய பிள்ளையா ஆண்டவரை விசுவாசித்து வர்றதே பெரிய காரியம்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க. அப்படியே சொன்னாலும் உங்கள் காரியம் வேறு, எங்கள் காரியம் வேறு, உங்கள் சாமிகள்லாம் சரியில்லாதது, இப்போ எல்லாம் அசுத்தம் உள்ளது, பேய் பிசாசின்னு சொல்லி மக்களை புண்படுத்துகிற வகையில், வேதனைப்படுத்துகிற அளவில் இவங்களே சொந்த காசில் சூனியம் வச்ச மாதிரி இவங்களே செஞ்சுக்கிறாங்க. அப்படி ஏன்னா அவங்க மூத்த போதவர்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்தாபனங்களில் அப்படி ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அந்த பொது அறிவு இல்லாதனால, வேதத்தை அறியாதனால, ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றாதனால, இயேசுவின் சத்தியங்களை புரியாதனால இவங்க சொல்லும் கிளிப்புள்ள மாதிரி அப்படியே அந்த மைண்டில் அப்படியே ஏற்றிக்கிட்டாங்க. அதை ஏன் திரும்ப திரும்ப அந்த ஓட்ட ரெக்கார்டு போட்ட மாதிரி அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த அர்த்தம். ஆகவே நாம் எல்லாம் அதெல்லாம் கடந்து, நான் சிஎஸ்ஏ போதகராக இருந்தேன், அதுக்கு முன்னாடி இந்து வைராக்கியமாக இருந்தேன், அப்புறம் பெரியாரில் இருந்தேன், அப்புறம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சிஎஸ்ஏ போதகராக இருந்தேன், அப்புறம் பெந்தைகோஸ்து போதகராக வந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவைகள் முழுமையானது அல்ல சொல்கிறாங்க. ஆனால் முழுமையாக ஆனது அல்ல. குருடை தடவி பார்த்த, யானையை தடவி பார்த்த அந்த கதை தான். ஆனால் முழுமையாக என்ன, அது அறியாத பட்சத்தில் பின்வாங்கிடலாமான்னு கூட நினச்சேன். இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிடா நம்ம இது ஆக முடியும். ஆனால் இயேசு தப்பு செய்யலை, அவர் தவறு பண்ணலை, அவர் கரெக்டாக போதிச்சிருக்காரு. அவங்க அப்போஸ்தலர்கள் கரெக்டாக இரத்த சாட்சியாக மறிக்கிற அளவில் தியாகமாக உண்மையாக இருந்திருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பின்வாங்க முடியும்?
எவனும் சரியில்லையே, அதுக்காக இயேசுவை விட முடியுமா, அவருடைய உபதேசங்களை விட முடியுமான்னு சொல்லி பல நாளாக தியானத்தில் ஜபத்தில் இருந்ததுடைய விளைவு தான் இப்போ எந்த ஸ்தாபனத்தையும் சேராதான் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த ஆதி சபையிலே அந்த 1ஆம் நூற்றாண்டில் உண்டான மனித பாரம்பரியமே சபைகளே இல்லாத காலத்தில் ஏற்படுத்தின அந்த உபதேசத்தையும் சபையும் அந்த ஊழியத்தையும் அந்த உபதேசங்களையும் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லி ஆகணும். அதற்காக நம்மளை ஸ்தாபனங்கள் எதிர்த்தாலும் பரவாயில்ல, ஊழியர்கள் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நமக்கு உதவிகள் அற்று போனாலும் பரவாயில்ல, இன்னும் சொல்லப்போனால் என் உயிரே போனாலும் இதனால் பரவாயில்ல, என் இயேசுவுக்காக என் சத்தியத்துக்காக நான் பயணிக்கிறேன் என்ற முடிவோடு இந்த சத்தியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இதை புரிஞ்சு அறிஞ்சு எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ஆதரவு கொடுங்க, யோசிங்க. உடனே ஏற்றுக்கிறணும்னு அவசியம் இல்லை. சிந்திங்க, யோசிங்க. நான் சொல்கிறது கரெக்டாக, உண்மையா பொய்யா, வசன அடிப்படையில் நான் சொல்கிறத யோசனை பண்ணி எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்து திட்டம் போடாமல் யோசிக்காமல் வசன அடிப்படையில் இயேசு சொன்ன காரியத்திலிருந்து யோசித்து கரெக்டாக பார்த்து நல்வழியை நீங்கள் தெரிந்து கொண்டா, அப்படி நல்வழியில் போகிற பயணிக்கிற என்னோட தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி இந்த ஊழியத்தை ஒருமித்து உலகமெல்லாம் பரப்புவோமாக, சொல்வோமாக. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை பொதுவாக பெந்தேகோஸ்தா தான் சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. என்ன அவங்க கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்குறேன். அல்லேலூயா என்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் தான் சொல்லணும், எவனும் சொல்லக்கூடாதுன்னு கான்ட்ராக்டாக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை அவன் சொல்கிறதுனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு அர்த்தமா? சத்தியத்தை யார் சொன்னாலும் இதிலிருந்து தானே சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறதுனால தப்பு இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கு 21ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா என்ற வார்த்தை பரலோகத்திலிருந்து உண்டாகி, ஊழியக்காரர்களே சொல்லுங்கள், போதகர்களே சொல்லுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் சொல்லுங்கள், எக்காலத்தை போல சொல்லுங்கள், சமுத்திரத்தின் இரைச்சலை போல சொல்லுங்கள், பேரோசை உண்டாகி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கன்னா அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் பரலோகத்தில் துணிக்கிற ஒரு சத்தம் அல்லேலூயா. அல்லன்னா கர்த்தர், லூயான்னா அவரை மகிமேன் படுத்துகிறோம்னு அர்த்தம். தேவனுக்கே மகிமை என்ற வார்த்தை தான். நம்ம அந்த வார்த்தையை மொழிபெயர்க்காமல் அப்படியே சொல்கிறோம். அல்லேலூயானா மொழிபெயர்க்காமல் அப்படியே கொடுக்குறோம். அந்த மூல பாஷையில் அல் என்பது கர்த்தரை குறிக்கும், லூயா என்பது மகிமைப்படுத்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயாண்டா தேவனுக்கே மகிமை என்று தமிழில் மொழிபெயர்க்கிறோம். அந்த வார்த்தை முக்கியமாக இருப்பதுனால அது மொழிபெயர்க்காமல் எல்லா ஜாதிகளும் இதே வார்த்தையை சொல்லுங்கன்னு அதை மொழிபெயர்க்காமல் போட்டிருக்காங்க. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், இந்தியில் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், தெலுங்கில் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், மலையாளத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதே தான், தமிழில் எடுத்துக்கிட்டாலும் அதே தான். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாதுன்னு என்பதனால இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி வெளிப்பாடில் சொன்ன அந்த காரியம் சங்கீதங்களையும் அது நிழலாட்டமாக முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நல்ல காரியங்கள் யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறணும். இடையில சொல்கிறது காரணம் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி. கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க சிலர், அல்லேலூயான்னு சொன்னவுடனே கொஞ்சம் ஒரு இதாகி கொஞ்சம் சுதாரிப்பாங்க. அது சாதாரண கையை தட்டுற மாதிரி விசில் அடிக்கிற மாதிரி அரசியல் கூட்டமாக போகக்கூடாது என்பதுக்கு தான், உற்சாகப்படுத்துறதுக்காக கூட அந்த நல்ல வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறதுக்கு தான், ஊக்குவிக்கிறதுக்கு தான், உங்களை ஊண்டி கட்டுவதற்கு தான், ஆழமாக அந்த சத்தியத்தை பதிய வைக்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம், வேற அல்ல. சிலர் எதுக்கு எடுத்தாலும் அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் திருடலாம் இருந்தேன் அல்லேலூயா, கோழி பிடித்தேன் அல்லேலூயா. கோழி பிடிக்கிறதுக்கு அல்லேலூயா சொல்ல முடியுமா? முட்டாத்தனமாக சில ஆளுங்க எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்னு தெரியாமல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் நம்ம புத்தி சொல்லணும், அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். காட்டு கத்தா கத்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதனால தான் அல்லேலூயா வார்த்தையே வெறுக்கிற மாதிரி நம்ம போகிற அளவில் போய் சிலர் செஞ்சது காரணம் அதான். ஆகவே ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தோடு நம்ம அந்த வார்த்தை சொன்னோம்னா எதுக்கு சொல்லணும் என்ற கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவில் ஒரு வார்த்தை உண்டானா அதுக்கு சொன்னால் அது அவரும் மகிமைப்படுறார், நமக்கு சந்தோஷம், கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்.
ஆகவே இந்த அல்லேலியா வார்த்தை என்பது ஸ்தாபனங்களுக்கெல்லாம் கடந்து வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் உள்ள அந்த மகிமையை தவிர, பரலோக மகிமையை தவிர, அங்கேருந்து கொடுக்குற ஆர்டரை தவிர வேறு அல்ல. இந்த புரிதலோடு நோக்கத்தோடு நம்ம பயணிப்போம். எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமை இல்லை, எவனுக்கும் நம்ம நமக்கு தலைவர் கிடையாது, எவனுக்கு நம்ம அடிமையாக கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய உபதேச விஷயத்தில் நான் சொல்கிறேன் அவசியம் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் தவறாக பேசலாம், என்னை திருத்தலாம். நீங்கள் ஐயா அப்படி இல்லை இப்படின்னு சொல்லலாம், நான் திருந்திக்கிடுவேன். நான் சொல்கிறதுனால எல்லாம் கரெக்டாக 100க்கு 100 இருக்குன்னு சொல்ல முடியாது. மனுஷன் தானே, ஒரு வார்த்தை முன்னு வரும். மற்றபடி தெரிஞ்சு சொல்கிறதில்ல, தெரியாமல் சில நேரங்களில் அதிகாரத்தை மாற்றி சொல்லுவேன், வசனங்களை மாற்றி சொல்லுவேன். கருத்து மாறாது, அந்த இடங்கள் வித்தியாசம் இருக்கும். இந்த காரியங்கள்லாம் நான் குறைவுள்ளவன் தான். அதை நீங்கள் திருத்த உங்களுக்கு அதிகாரம் உண்டு. என்னை சகோதரராக நினைக்கிறது உண்மையானா நாம் ஒருமித்து சேர்ந்து இந்த ஊழியத்தை உலகமெல்லாம் போய் பரப்புவோமாக. லேலுயா. இந்த மத்தேயு 14 அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். அக்காலத்திலே கார்பாங்கு தேசாதிபதியாக ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு, அக்காலத்திலே எந்த காலத்திலேன்னா அகஸ்துராயன் உலகம் முழுவதும் ஆண்டுக்கிட்டு இருந்தான். லூக்கா 2:1 போட்டிருக்கு. குடிமதிப்பு எழுதக்கூடிய அளவில் மரியாளும் யோசேப்பும் அந்த பெத்லகேமுக்கு வந்து தான் இயேசு பிறந்தார் என்ற சரித்திரம் நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ உலகமெங்கும் அவன் ஆண்டுக்கிட்டு இருந்தான். யார்? ரோமர்கள். அப்போ அந்த ஏரோது வந்து யூதர்களுக்கு ராஜாவாக இருந்தான். அவன் வந்து கால் பகுதிக்கு அதாவது ராஜாவாக இருந்தான். 3/4 பங்கு ரோமர்கள் ஆண்டாங்க, 1/4 பங்கு அவன் ராஜாவாக வச்சு அவன் ராஜா கப்பம் கட்டக்கூடியவனாக இருந்தான். இப்போ உதாரணமாக பிரிட்டிஷு நம்ம இந்தியாவை ஆண்டது. ஆனால் அங்கங்கே ராஜாக்கள் ஆண்டாங்க, அவங்கெல்லாம் கப்பம் கட்டினாங்க, வரி கட்டினாங்க. அவங்களுக்கு அடிமைத்தனத்தில் இருந்தாங்கன்னு அர்த்தம். அதில் வரி கட்ட மாட்டேன்னு எதிர்த்து தூக்கிலிடப்பட்டு செத்தவர் தான் வீரவாண்டி கட்டபொம்மன் சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆகவே ஏரோது முதற்கொண்டு ரோமர்களுக்கு வரி கட்டி உடன்பட்டு அரசாங்கமே அவங்க தான் என்ற ஒரு காரியம். இப்போ எப்படி தான் முதல்வராக இருந்தாலும் கவர்னர்னு ஒருவர் நியமிக்கிறாங்கல்ல, கவர்னர்னு ஒருவர், அவர் அனுமதி, இவங்க என்ன தான் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவங்க அனுமதியோடு தான் சில காரியம் பாஸ் ஆக வேண்டியிருக்கு. அதனால தான் கவர்னரை எதிர்பார்க்குறாங்க, கையெழுத்து எதிர்பார்க்குறாங்க. பிரதமர் என்ன தான் பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதின்னு ஒருவர் நியமித்து அவர் முன்மொழியை அவங்க சொல்ல இவங்க கேட்குற மாதிரி ஒரு காரியம் இப்போ இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் ரோமர்கள் முழு பங்கு அடைஞ்சிருந்தாலும் கால் பங்குன்னு சொல்கிறது, கால் பகுதியை ராஜாவாக ஏரோது இருந்த காலத்தில் இயேசுவின் கீர்த்தியை அவன் கேள்விப்படுறான். கீர்த்தின்னா புகழ்ச்சி, அதாவது பிரபலமானதை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரன்னா அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு இவன்னா இயேசுவை சொல்கிறான். இவன் யோவான் சாணனை இவன் சொல்கிறான் பாருங்க, ஜோசின்னு சொல்கிற மாதிரி. இவன் யோவான் சாணகன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான். ஏன்னா அவனை கொண்டுட்டான் அவன். அதனால தான் இவன் பலத்த செய்கைகள் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் சுயமாக ஒன்றும் செய்யலை, இவன் யோவான் சாணகம் தான் போல் இருக்கு, எந்த உயிரோடு வந்துட்டான் போல் இருக்குன்னு சொல்லி அவனுடைய புரிதலில் அவனுக்கு ஏதோ மைண்டில் உள்ளதபடி சொல்கிறான். ஏன் அப்படி அவனை கொண்டான்னா, ஏரோது தன் சகோதரனாகிய பிடிப்புடைய மனைவியை ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வச்சுருந்தான். அதில் 3ஆம் வசனத்தில் இருக்கு. அதாவது
அந்த பிலிப்பும் ஒரு ஏரோது யூதருடைய முறையில் இருந்தவன் தான். அந்த ஏரோதுன்னு சொல்லும்போது ஏரோதுடைய மனைவியும் ஏரோதியாள் என்று அழைக்கப்படுறது உண்டு. பாஸ்டர்னு சொல்கிறோம், பாஸ்டர் அம்மான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏரோதியாள். அவன் மனைவியவே ஆட்டை போட்டு பிள்ளையோட, ஒரு 12 வயசு பிள்ளையோட, பொம்பளை பிள்ளையோட இவன் கணக்கு பண்ணிட்டான். ஏன் இவன் நினைச்சா எத்தனையோ மனைவிகளை கட்டலாம் ராஜா. இது ரொம்ப கேவலம் இல்லையா? யூதர்களுக்கே அவமானம், கர்த்தருக்கே அது அவமானம் என்ற வார்த்தையை யோவான் சானகன் சொல்கிறான் 4ஆம் வசனத்தில். நீ உங்கள் சகோதரன் மனைவி வச்சுருக்கிறது நியாயம் இல்லைப்பா, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அவன் விட மனசு இல்லை. ஆனால் அவனை கொல்ல ஆசையாக இருந்தான் சொன்னவனை. இன்றைக்கி அநேக ஊழியர்களை நம்ம குறை சொல்கிறோம். குறை சொல்கிறானேன்னு சொல்லி நம்மளை தான் குறை சொல்கிறானே தவிர, அவன் குறை செய்ய போய்த்தானே இவன் குறை சொல்கிறான். அவன் குற்றவாளியாக இருக்க போய்த்தானே இவன் குறை சொல்கிறான். அவன் வசனப்படி இல்லைன்னு இவன் சொல்கிறானே, அதை ஆய்வு பண்ணாமல் குறை சொல்கிற ஆவின்னு சொல்லி உள்ளதை சொல்கிற, எச்சரிக்கிற மக்களை கண்டனம் பண்ணுற மாதிரி, வாய் அடைக்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லி வச்சுட்டான் அப்படி ஒரு கூட்டம். அது மாதிரி இவன் உள்ளதை சொல்கிறான். உன் சகோதர மனைவியை வைக்கக்கூடாதுப்பா, வச்சிருக்கிறது நியாயம் இல்லை, யூத குலம் நம்ம பாரம்பரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அது அவமானம், அது வேண்டாம்டான்னு சொன்னால் தாவீது அதை யோசித்தான். அங்கே ஊழியக்காரன் சொல்லும்போது தாவீது அதை என்ன செஞ்சான், கொஞ்சம் யோசித்தான். அந்த 51ஆம் சங்கீதத்தில் அதுக்கு பிறகு தான் நாத்தான்வேல் ஊழியக்காரன் சொன்னது அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுத்தான். அந்த மாதிரி இந்த ராஜா செஞ்சுருக்கலாம். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சான், அவன் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஜனங்கள் அவனை ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னதுனால ஜனங்களுக்காக பயந்து ஜெயிலில் வச்சுருந்தான், காவலில் வச்சுருந்தான். ஆனாலும் தெரியாமல் போவான். தெரியாமல் அவங்ககிட்ட போய் ரகசியமாக போய் இன்னென்ன மாதிரி இருக்குது, இது என்ன செய்ய, இது ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன செய்ய, ஜெபம் பண்ணுங்க. அண்டர் கிரவுண்டில் விசுவாசியாக இருந்தான். வெளிப்படையான வகையில் அவனை ஜெயிலில் தான் வச்சுருந்தான். அரசியல்வாதி புத்தி அதான். அரசியல்வாதி முழுவதும் மேடையில் ஆய்வுன்னு பேசுவான், அண்டர் கிரவுண்டில் போனில் பேசுவாங்க. அண்ணே நல்லா இருக்கீங்களா, அண்ணே எப்படி, உங்கள் மகன் எப்படி இருக்குது, உங்கள் பிள்ளை எப்படி இருக்குது, மனைவி எப்படி இருக்குது. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஃப்ரெண்டுகளாக இருப்பாங்க. வெளிப்படையாக மக்களை மோத விட்டு ஒன்றுக்கு ஒன்று பெரிய கெட்டிக்கார மாதிரி பேசுவான். அதான் ஒரு அரசியல்வாதி சொன்னான், 2 பேர் சந்திக்கும் போது சொன்னானா, நீயும் நானும் ஒன்று, மக்கள் வாயில் மண்ணு அப்படின்னு. நம்ம 2 பேரும் ஒன்று தான், இவங்க தாண்டா மண்ணு. ஆமாம், அந்த காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி ஒரு ரசிகர்கள் பயங்கரமாக மோதிக்கிடுவான். எம்ஜிஆர் சிவாஜி சந்திச்சா கட்டி பிடிச்சி அணைச்சி அண்ணே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க, வருவாங்க. அது அரசியல்வாதிங்க அதே தான். அந்த மாதிரி இவன் அரசியல் புத்தி நரின்னு சொல்லி இவனை ஆண்டவர் சொன்னார். இவனை என்ன சொன்னார், நரி. லூக்கா 9:33 இருக்குது. அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். நரின்னா தந்திரவாதி, சூழ்ச்சிக்காரன். வெளிப்படையாக நல்லவனாக இருப்பான், அண்டர் கிரவுண்டில் ரொம்ப கேவலமாக இருப்பான், சூழ்ச்சிக்காரனாக இருப்பான், புராடு நாயாக இருப்பான். அந்த நாய் தான் நரின்னு சொல்லி இயேசு அன்னைக்கே வஞ்சார், நரின்னு தந்திரவாதின்னு சொன்னார். அப்போ இந்த மாதிரி அந்த அம்மா வகை தேடிக்கிட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டானே வச்சுட்டானே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் ஜெயிலில் இருக்கும்போதே எதுக்காகன்னு சொல்லும்போது, இதுக்குத்தான்னு சொல்லும்போது மேலும் மேலும் நமக்கு தர அவமானம்னு அந்த அம்மா அந்த அம்மாவும் மனம் திரும்புறதை விட்டுட்டு வகை தேடிக்கிட்டே இருந்தா. என்னடா செய்யணும்னு சொல்லி இந்த ஊழியக்காரனே யோசேப்பால் அந்த காலத்தில் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், எலியா காலத்தில் யார் இந்த அவன் பேர் என்ன, ஏசபேல் தானே, அந்த ராஜாவை அடிமைப்படுத்தி வச்சுருந்தான். அதே தான் இங்கே நடக்குது. அதே எலியாவின் ஆவி தான் இவன் சொல்லி இயேசு சொல்கிறாரு. அதே காலம் அது நிழலாக இருக்குது, இது நிஜமாக இருக்குது.
ஆகவே வகை தேடிக்கிட்டு இருக்கா, என்னடா செய்கிறதுன்னு. இப்படி இருக்க ஏரோதின் ஜென்மகாலம் கொண்டாடப்படுகிற போது, 6வது ஜென்மகாலம்னா பிறந்த நாள் கொண்டாட்டம். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் மதுபானங்கள், குத்து நடனம், கும்மாங்குத்து, அங்கே நிறையா ஏகப்பட்ட விருந்துகள் ஏகப்பட்ட அளவில் நடக்கும் ராஜா பிறந்த நாளில். அந்த நேரத்தில் பிளான் பண்ணுறா, தர 12 வயசு பிள்ளைய ஆட விட்டு அவன் சந்தோஷப்படுத்தி, ராஜா ரொம்ப மெய் மருந்து போதையில் இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு வாக்கு அவர் ஒரு வேளை கொடுத்தாருன்னா, யோவான் சாருடைய தலையை கேளு சொல்லி இந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு வகை தேடி, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், பாவம் 12 வயசு பிள்ளை டான்ஸ் ஆடுது, பயங்கரமாக ஆடுது, நடனம் ஆடி சந்தோஷப்படுத்துது. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அதில் 6ஆம் வசனம் கீழே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டான் நடனம் பண்ணி, டான்ஸ் ஆடி. ஆகவே இன்றைக்குள்ள பொம்பளைங்க முழுவதும் பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்தவ மேடைகளில் கூட்டங்களில் நடனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப கேவலமான ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு நான் அடுத்து வர வர நிர்வாண கோலமாக ஆகி ஆடினாலும் ஆடுவான் போல் இருக்கு. ஏன்னா சோதோங்கோமுரா பட்டணத்தில் அப்படித்தான் ஆடினாங்க, அப்படித்தான் ஆட்டம் போட்டாங்க. ஆணோட ஆண் விபச்சாரம். சோதோங்கோமுரா பட்டணம் நியாயந்தீர்ப்புக்கு முன்னாடியே ஆண்டவர் தாங்க முடியாமல் அக்னியில் அழிச்சாருன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளவு மோசம். அந்த லெவலில் மோசம்னு சொல்லி இன்றைக்கி கூட நம்ம சொல்ல முடியாது, அவ்வளவு கேவலமான முறையில் இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான நடனம் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் என்று இயேசு சொன்னது அந்த அர்த்தம் தான். லூக்கா 17:28 சொன்னார். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் நடக்கும்னு சொன்ன அந்த இயேசு லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொன்னார். இன்றைக்கி எல்லாம் குத்து நடனம், ரிக்கார்ட் டான்ஸு, எல்லாம் இசை கச்சேரி, இப்படித்தான் இன்றைக்கி சபைகள் போய்கிட்டு இருக்கு. என்னடான்னு கேட்டால் எங்கள் மூதாதிகள் அப்படி ஆடினாங்க. அதில் மூதாதி ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, தாவிதை போல நடனம் ஆடி நான் துதிப்பேன்னு சொல்லி தாவித நடனம் ஆடினதாக ஒரு டான்ஸ் ஆடினார். இன்றைக்கி உள்ளவன் தலைகீழ ஆடுறான். ஏன்டா அவர் அப்படி ஆடலையா, இப்படி நீ ஆடுறியன்னா அவர் வயசுக்கு அப்படி ஆடினார், என் வயசுக்கு இதுவும் ஆடுவேன், இன்னும் வந்து தலை எப்படி ஆடினாலும் ஆடுவேன். அவர் ஸ்டைலில் முன்மாதிரியாக ஏதோ ஆட்டம் சொல்லி கொடுத்துட்டார். நாங்கள் இது கோடு போட்டால் ரோடு போடுறோம், நாங்கள் சும்மா மெல்ற வாயில் அவள் போட்டால் விடுவோமாடான்னு சொல்லி இவன் விளக்கம் கொடுக்குறான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அம்மா சொல்லுது, சின்ன குழந்தைகிட்ட சண்டை கிளாஸில் ஆட விடுறீங்க, அதே பிள்ளைகள் பெரிய ஆளாகி ஆடினா என்ன தவறு, அது குற்றம்னு சொல்கிறீங்கன்னு ஒரு அம்மா விளக்கம் கேட்குது. என்ன பதில் சொல்லுவாங்க? சின்ன குழந்தைங்க அதை அந்த குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லி கொடுக்குற மாதிரி, மனசில் தங்குற மாதிரி சில காரியம் சொல்லி கொடுத்தா அதுவும் தப்பாக போகுது பாருங்கள். அப்போ அதையும் கட் பண்ண வேண்டியதாக இருக்குது இவன் சொல்கிறது. இயேசு சொன்னாரா, வசனம் இருக்கா, அப்படி ஆட சொல்லி சொன்னாங்களா? தாவீது ஆடினான்னா தாவீது கிறிஸ்தவனா? அதை சொல்லுங்கள். தாவீது ஒரு யூதன், அவன் ஒரு இஸ்ரவேலன். அவன் எப்படி ஆடினா தெருவில் ஒரு குதூகலம். இப்போ எத்தனையோ சாமி ஆடுறவங்க இல்லையா, எத்தனையோ திருவிழாக்கெலாம் ஆடிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆடி இருக்கான் பாவம். இதை போய் நீ தாவீதை போல நீ கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவன் ஆட சொல்லி கிறிஸ்தவனை அல்லாத ஒருத்தன் ஆடினதை கிறிஸ்தவனை ஆட சொல்லி நீ சொல்கிறியாடா, இது என்ன நியாயம் இருக்குதுன்னு கேட்குறதுக்கு நாதி இல்லை, துப்பு இல்லை எவனும். அவன் நடனம் ஆடினா இவனும் நடனம் ஆடுறான். அப்போ அவன் உபச்சாரம் பண்ணால் பண்ணு, இன்னொருத்த மனைவி அவன் கெடுத்தான்னா கெடு, அவன் செய்கிற மாதிரி செய்ய. இப்போ அதான அர்த்தம். எலியாவின் தேவன் 450 பேரை பாகால் திருக்கதரிசியில் வெட்டி கொன்னா. அப்போ கொல்லு நீ. எரிகோவை சுற்றி விளை செய்ய போகிறாங்களாம், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ முட்டா பையன் மடப்பையன், இது என்ன சொல்ல முடியும்? இவங்களை எப்படி கிறிஸ்தவத்தை வலுப்படுத்த முடியும்? எப்படி சத்தியத்தை எப்படி சொல்லுவான்? இந்து பூசாரிகளை விட
மந்திரவாதிகளை விட மோசமாகலாம் போய்கிட்டு இருக்கான். இயேசு என்ன சொன்னார்னு பாடுறா. எரிகோ கிட்ட ஏன் போகிற, அங்கே எதுக்கு நடனம் பண்ணுற, சுற்றுற? எவன் சொன்னான் உனக்கு அதை ஆட சொல்லி சுத்த சொல்லி? முட்டா பையங்க, மூத்தவர்கள் முழுவதும் முட்டாத்தனமாக போயிட்டான். சாவனம் முழுவதும் கெட்டு போச்சு. எவனும் யோக்கியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அடையாளம் தான் 30,000 ஸ்தாபனங்கள் இருக்கான் உலகத்தில். இது ஒன்று போதாதா? நீ அயோக்கி நாயின்னு சொல்கிறதுக்கு, நீ கெட்டு போனவேன்னு சொல்கிறதுக்கு, கத்தரை விட்டு விலகிட்டே தாறுமாறாக ஆயிட்டேன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று போதாதாடா? இன்னுமா உங்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கணும்? எப்படி இந்த கிறிஸ்தவம் விளங்கும்? எப்படி நல்லா இருக்கும்? நல்ல வேளை இயேசு கிறிஸ்து ஒருவர் இல்லாட்டினா, அவருடைய உண்மை இல்லாவிட்டா, உபதேசம் இல்லாவிட்டா எத்தனையோ மதங்கள் அழிஞ்ச மாதிரி இது அழிஞ்சிருக்கும். என்னைக்கோ அழிஞ்சிருக்கும். போங்கடான்னு சூடு சொன்ன உள்ளவன் எவனும் இருக்க மாட்டான். இதில் நியாயமாக இருக்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நான் புதிய ஏற்பாடு படித்தேன். இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நான் படித்தேன். உலகத்திலேயே குற்றம் இல்லாதவர் இயேசு ஒருவரே என்பதை கண்டுபிடிச்சேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, சூடு சொரணை உள்ளவங்க, நல்ல தெளிந்த பொத்தி உள்ளவன் நான் சொல்கிறது யோசிப்பான், சிந்திப்பானா நான் சொல்கிறத. ஆகவே நடனம் பண்ணுறதுக்கு இயேசு வரல. எங்கேயாவது அவர் சிரிச்சார், கலாட்டா பண்ணி பிரயாசம் பண்ணார் எங்கேயாவது இருக்கா? ஒன்றை காட்டுங்க. அவர் பரியாசம் தகாதவைகள் எபேசியர் 5:4 போட்டிருக்கு. ஆனால் எலியா பரியாசம் பண்ணான் இருக்கு. 1 ராஜாக்கள் 18 எலியா பரியாசம் பண்ணானே போட்டிருக்கு. அப்போ அதே அந்த புத்தி தானே உனக்கு இருக்கு. நீ பரியாசம் பண்ணுற, மற்றவனை மதிக்கலை, மற்ற மதங்களை கேலி பண்ணுற, மற்ற சாமியார்களை குறை சொல்கிற, மற்ற சாமிகளை நீ வையிற. எல்லாரையும் கருப்பொருள் உண்டு ராஜா, எல்லாத்துக்கும் பொருள் உண்டு. அவன் பள்ளி வாசல்னு சொல்கிறான் கோயிலை, நீ ஆலயம்னு சொல்கிற. இங்கிலீஷ்காரன் சர்ச்சுன்னு சொல்கிறான், அவன் மசூதின்னு சொல்கிறான், அவன் கோயிலுன்னு சொல்கிறான். பொருள் ஒன்று தானே, பொருள் ஒன்று தானேப்பா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. யார் யாருன்னு 2 யார் வருது, அது என்னன்னு ஒருவர் கேட்டார். ஒன்று பாதிரியார், ஒன்று பெரியார். 2 யார் யாருன்னு வருதுல்ல. அது ஒன்று பாதிரியார் சொன்னார், இன்னொன்று பெரியார் சொன்னார். 2 சொல்கிறது யார் யார் சொல்கிறத கேளு, 2ஐயும் கேளு. பெரியார் கடவுள் மறுப்பாளர்னு ஒரே போடா போட்டு வெறுக்கிறீங்க. என்ன சொன்னார்னு கேளுவோம். அறிவை புகுந்து எதுக்காக கடவுள் இல்லைன்னு சொன்னார்? கடவுள் கும்பிடுறவன் அயோக்கியன், காட்டு மிராண்டி, பரப்புறவன் முட்டாள்னு ஏன் சொன்னார்ன்னு கொஞ்சம் யோசி. இப்போ நாம் ஆராதிக்கிற தேவனை, பகுத்தறிவோடு உண்டான அந்த கடவுளை, அந்த தேவனை, இப்போ நம்ம பிரசங்கிக்கிற அந்த தெய்வத்தை அவர் ஒன்றும் குறை சொல்லலை. தெய்வத்துக்கும் எனக்கு சண்டை இல்லை, அவரும் எனக்கு இதுவும் கிடையாது. இந்த அயோக்கியல்கள், இந்த மடையர்கள், மதவாதிகள் மக்களை மடையராக்கி, நீ காலில் இருந்து சூத்திரம் பிறந்தவன், நாங்கள் நெத்தியிலிருந்து வந்தவங்க, கடவுள் சந்ததி நாங்கள் தான். அவன் என்னென்ன இழிவுபடுத்துகிறானோ அதெல்லாம் கடவுள் சொன்னதுனால இப்படி ஒரு கடவுள் தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேனே தவிர வேறு அல்லன்னு அவர் சொல்கிறாரு. அதில் ஒருவர் கேட்குறாரு, கடவுள் நேரடியாக வந்து நின்னா நீ என்ன செய்வ? நம்புவேன்னு சொல்லிட்டார். ஆமாம், நேரடியாக வந்து நின்னா நம்பத்தானே செய்வேன். வரலையே அவர், வந்தால் நம்புவேன் அப்படி சொன்னார். அன்பான கடவுள், கருணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிற அந்த கடவுள் கையில் எதுக்கு ஈட்டி? குலகாரங்க பசங்க இருக்கிற கையில் ஏன் ஈட்டி, சூலாயுதம், ஏன் வேலு, குத்தி எல்லாம் பட்டயம், தண்டாயுதம் எதுக்கு? அன்பான கடவுளுக்கு கையில் எதுக்கு கொடுத்துருக்கீங்க? நீங்களே செட்டப் பண்ணி கடவுளை வச்சு மக்களை பயமுறுத்தி இப்படி தானே செய்கிறீங்க. கடவுள் அப்படி அன்பானவர்னு எப்படிடா நாங்கள் சொல்ல முடியும்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. கடைசியில் ஆய்வு பண்ணும்போது கடவுள் நேரடியாக வந்தால் நான் நம்பத்தான் செய்வேன். கடவுள் பேரால் சொல்லுகிற அந்த மதங்களை தான் நான் திட்டுறேன்.
இந்த மதங்கள் முழுவதும் கடவுள் தான் ஆக்குனார்னா அந்த கடவுளை கும்பிடுறவன் முட்டாள்னு சொன்னேன். அந்த அப்படி கடவுள் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன், அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறேன்னு விளக்கம் சொல்கிறாரு. ஆகவே ஒருத்தன் உடனே ஒன்று சொல்கிறான்னா உடனே நம்ம சங்கடப்படக்கூடாது. ஏன் சொல்கிறான், எதுக்கு சொல்கிறான்? ஒருத்தன் அடிக்கிறான்னு வைங்களேன், ஏன் அடிக்கிறான்? இன்றைக்கி ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஒருவரை வெட்டி கொண்டுட்டாங்க சென்னையில். கொடூர கொலை, உண்மைதான். ஐயோ அப்பான்னு எல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி சாயங்காலம் கூட மு க ஸ்டாலின் ஐயா போய் விசாரிக்க போகிறாரு. சரி இருக்கட்டும். ஏன் கொன்னா? ஒரு வருஷம் பிளான் பண்ணி திட்டம் போட்டு வகதேடி அவனை கொல்றதுக்கு என்ன காரணம்? ஏகப்பட்ட கேஸுகள் இவர் மேலே இருக்கு. இவர் ஒருவர் கொலைக்கு உடந்தையாக இருந்தார், காரணமாக இருந்தார், கொலைகாரங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் ஒரு வருஷமாக கரெக்டாக பிளான் பண்ணி வகதேடி அவரை கொன்னோம்னு கொலையாளிகள் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க. பட்டை எடுக்கிறவன் பட்டயத்தில் தான் சாவான்னு, கத்தி எடுக்கிறவன் கத்தியால் தான் சாவான்னு நீதி மொழிகள் வசனம் அப்படித்தானே இருக்கு. எதை விதைக்கிறானோ அதைத்தானே அறுப்பான். ஒருத்தன் வயிறானா திட்டுறானா ஏன்? இன்றைக்கி இந்து மதம் ஆர்எஸ் உருவானதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவங்களை ஏன் வெறுக்கிறான், ஏன் அடிக்கிறான், ஏன் ஜப கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்? என்னன்று நீ யோசனை பண்ணு. எதுக்காக செய்கிறான், எதுக்காக யோசனை பண்ணுறான், எதுக்காக நீ யோசனை பண்ணி பாரு. இங்கே உள்ள குறைகளை உனக்கு தெரிஞ்ச நடுநிலையாக நீ இருந்தால் தானே. ஒரு சிஎஸ்ஐ போதகர், தஞ்சாவூர் போதகர் போன வாரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய, பாவம் அம்மா இல்லாத பிள்ளை, அனாதி, அவர் தோட்ட வேலை செய்கிறார் அப்பா, அந்த பிள்ளைய பாலியல் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கார். ஏகப்பட்ட காரியம். இப்படி மத போதகரியா ஒரு சபை தகப்பை சாணத்தில் இருக்கிறவர், ஒரு 10-12 வயசு பிள்ளைய, அதை நீ கிறிஸ்தவன் சொல்லும் போது நீ வந்து நீ உள்ள தூக்கி வச்சுக்கிருவியா? நீ மேன்மை பாராட்டுவியா? நியாயம்னு சொல்லுவியா? நீ எப்படிடா நல்லவனாக இருப்ப? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படியே தீர்ப்பு செய்யுங்கன்னு ஏன் சொன்னார்? மற்ற 23 அதிகாரம் முழுவதும் மதவாதிகளுக்கு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லி சொல்கிறது காரணமே அதானே. முழுசாக வேதத்துக்கு விரோதமாக நடக்கிறான், கர்த்தருடைய வேதத்துக்கு மாறாக நடக்கிறான், மக்களுக்கு எதிரடியாக இருக்கான். அவனை வேதபாரகரே பரிசெய்கிறேன்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற மதம் சொல்லி அதை முழுவதும் கண்டுபிடிச்சி இயேசு வைக்கிறாரு. 30 வயசு வரைக்கும் ஆய்வு பண்ணியிருக்காரு. 30 வயசு வரைக்கும், 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இதே ஆராய்ச்சியில் இருந்து எல்லாம் தெரிஞ்சு 30 வயசுக்கு மேலே தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகாமல் எதிர்த்தார். அந்த சீசர்கள், அவருக்கு உடன்பட்ட மக்கள் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்கணும். உன் ஸ்தாபன சிந்தை இருக்கக்கூடாது, உன் தலைவர் சிந்தை இருக்கக்கூடாது, உன் பிசப்பு சிந்தை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை தான் உன்கிட்ட இருக்கணும். எலியாவின் தேவன் உன் தேவனாக இருக்கக்கூடாது. அவன் கொன்னா 450 பேரை கொன்னா, நீ கொல்லுவியா? நீ லேவி ஊழியமா? முதல் லேவியில் ஆசாரியில் பாட்டு பாடுறான், லேவியரா படைச்சாருன்னு சொல்கிறான். லேவி சபையனே வச்சிருக்காயா இன்னைக்கு? எவனாவது அவனுக்கு புத்தி சொல்கிறானா, அறிவுரை சொல்கிறானா, இல்லை அவனுக்கு புரிஞ்சு செய்கிறானா? அவன் ரிக்கார்ட் டான்ஸ் குத்து நட்டு ஆடுறான்னா அவனுக்கு பின்னாடி 100 பேர் ஆடுறானே. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை படி. நீ நல்லவனாக இருந்தால் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை படித்து லேவி ஊழியம் என்ன, அப்போஸ்தல ஊழியம் என்ன, அந்த ஊழியம் இந்த ஊழியம்னு போட்டிருக்கு. நீ எந்த ஊழியத்தடா நீ செய்கிறேன்னு பாரு. 3000 பேரை கொன்னா மோசே. லேவியர்கள்லாம் அவன் லேவி வம்சத்தை சேர்ந்தவன், ஜாதி வெறி பிடிச்சவன். அந்த ஜாதி முழுவதும் அவனோட சேர்ந்தான். வெட்டி குத்துறான்னு சொன்னான். கொலகார பாவி அப்படி மோசே நல்லவனாக இருந்தால் வெட்டு ஆரோனுக்குள்ளே விழுந்துருக்கணும். அவன் தானையா கண்ணுக்குட்டி செஞ்சது. சொல்லுங்கள், இன்றைக்கி பகிரங்கமாக நேர்மையாக பேசுவோம். வேதம் இருக்கிறதுனால, பைபிள் இருக்கிறதுனால சப்போர்ட் பண்ணாதீங்க. நியாயமாக சொல்லுங்கள். ஆரோன் தானே முன் செய்தும் தெய்வங்கள் இவைகளே, பண்டிகை கொண்டாடுங்க, நடனம் ஆடுங்கன்னு சொன்னதே அவன் தானே. டிக்கா டான்ஸ் ஆட சொன்னதே அன்னைக்கு தானே. நிர்வாணமாக்கு நான் மோசே வைரான் நிர்வாணமாக்கிட்டேன். நிர்வாண நடனமே அன்னைக்கு தான் நடந்திருக்கு.
அவனை நல்லவனாக இருந்தால் அவனை வெற்றி உன் அண்ணேன்னு சொல்லி உன் ஜாதிக்காரன்னு சொல்லி நீ வெட்டாம கூடிபட மக்கள் பாவம் 3000 பேரை கொண்டான்ருக்கு. யாத்திரா 32:28 இருக்குது நான் சொல்கிறது. 3000 பேரை கொண்ட குவிச்சான். அதான் உன் ஊழியம். அப்போ சொல்ல 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சித்தாங்க. ஒரே பிரசங்கத்திலே, பேதுரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுவும் ஊழியமா? அவன் யாரை வெட்டினான்? வசன வார்த்தை தான். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுவும் ஊழியமா? இல்லை கொடூரமாக வெட்டி கொண்டது ஊழியமா? அதனால தான் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் எலியா காணப்பட்டாலும் மோசே காணப்பட்டாலும் தேவன் எல்லாத்தையும் தாண்டி இயேசுவை கையை காட்டுறார். என்னுடைய நேசகுமாரன் இவரே, இவர் மேலே தான் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மோசையை தாண்டி எலியாவை தாண்டி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு சொன்ன ரகசியம் அதுதான். புரிஞ்சுக்க. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஒரு உதாரணமாக நிழலாட்டமாக இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க. தப்பே இல்லை, நான் குறை சொல்லலை. அதை பின்பற்றுங்கன்னு சொல்லி கிறிஸ்தவனுக்கு நீ சொல்கிறது கண்டனம் என்றே. அதை பற்றி 24 மணி நேரம் நீ பிரசங்கம் பண்ணுறது, 1.5 மணி நேரம் நீ அதை பற்றியே பேசுகிறது நான் கண்டிக்கிறேன். அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு வித்தியாசம் தெரியாதபடி ஜனங்களை மடையராக்கி முட்டாளாக்கி வச்சிருக்கிறியே, உன்னையை நான் கண்டிக்கிறேன், கடிந்து கொள்கிறேன், உனக்கு ஐயோ என்று சொல்கிறேன். மக்களே, ஆறறிவு உள்ள மக்களே, மனம் திரும்புங்க, யோசிங்க, சிந்திங்க, உங்கள் பகுத்தறிவை கொண்டு யோசிங்க. பெரிய ராஜாவாக இருந்தாலும் மெய் மறந்து சந்தோஷப்பா ஆடிட்டான். அந்த ஆட்டத்தை கண்டு மயங்கிட்டான். ஐயா ஏரோது மயங்கி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். என்ன வார்த்தை சொல்லிட்டான்? அதில் 8ஆம் வசனத்தில், அதில் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்துட்டான். ஐயா யோசிக்க வேணாம். வாக்கு கொடுக்கறதுக்கு முந்தி உன் தகுதிக்கு கேட்கறது கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது சரின்னு பட்டது தருகிறேன், எனக்கு விருப்பமானதை கேட்டால் தருவேன். இப்படிலாம் வார்த்தைகள், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். இவன் பாருங்க, முட்டா பையன் ராஜா நல்லா குடி போதையில் இருந்திருப்பான் போல் இருக்கு. எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டான். இந்த பொம்பளை புள்ள ஓடி போய் அம்மாக்காரிக்கிட்ட கேட்குறான். அந்த அம்மாக்காரி, ஆஹா இதாண்டா நல்ல வாய்ப்புன்னு சொல்லி யோவான் சாருடைய தலையை கேள், நல்ல வாய்ப்பு. ஏன்னா அவன் சொல்லிட்டான், 10 பேருக்கு முன்னாடி வாக்கு கொடுத்துட்டான், மீற மாட்டான். இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? யோவான் சாரகண்ணா யாருன்னு தெரியுமா? தலையை கேட்டு சொல்லி வெட்டுறது தெரியுமா? என்ன ஜெயிலர் தெரியுமா? இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளை சொல்லுது, இந்த மாதிரி யோவான் சாருடைய தலையை கொடுங்க. இவன் எதிர்பார்க்காத அளவில் அந்த வார்த்தை ரொம்ப துக்கமாக இருந்தது, ரொம்ப துக்கமாக இருந்தது. சில ஆளுங்க முட்டா பையங்க யோவான் 14:14 தப்பாக சொல்கிறாங்க. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டார். எதை வேணாலும் கேளு. இன்னொருத்த மனைவியை கேட்க சொல்கிறியா? எதை வேணாலும் கேளுன்னா அதான் அர்த்தம். இன்னொருத்த மனைவி எனக்கு வேணும்னு கேட்கலாம்ல, அவன் சாராயம் கொடுங்கன்னு கேட்கலாம்ல, கஞ்சா கொடுங்கன்னு கேட்கலாம்ல, இன்னொருத்தன் தலையை இவன் கேட்கலாம்ல. எதை கேட்டால் அதான அர்த்தம். இன்றைக்கி சொல்லி கொடுக்குறானே முட்டா பையன். ஏசு சொன்னது உண்மைதான் ஐயா. ஆனால் அதனுடைய கருப்பொருள் என்ன, அது முழு சக்தி என்ன? அதே ஆக்கியோன் 1 யோவான் 5:14 சொன்னான். இதே வார்த்தையை அங்கே அப்படி சொன்னான். ஒரு வார்த்தை இதே தான் அங்கே சொன்னான். என்ன சொன்னான் படிங்க. 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நம்ம கொண்டிருக்கிற தைரியம். எதை வேணாலும் கேளு, ஆனால் எப்படி கேளு? அவர் சித்தத்தின்படி கேளு. அதே ஆக்கியோன் தான், வேற ஆளுங்க சொல்லலை. அதே ஆக்கியோன் தான், அதே கருத்தை தான் அங்கே
இயேசு சொன்னதாக ஒரு இதில் எழுதிட்டு இங்கே ஒரு வார்த்தையை அங்கே முழுமையாக்குவதற்கு ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறான். அதனால் நிருபங்களை படிங்க, சுவிசேஷங்களை படிங்க, நிருபங்களை படிங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து தான் நலமானதை நீ பிடிச்சிக்கிறன்னு சொல்லணுமே தவிர சொல்லிட்டாரான்னு சொல்லி அவன் ஜாதகத்துக்கு அவன் புத்திக்கு அவன் யூனிவர்சிட்டி கட்டணும்னு அவன் சொல்கிறான். கடவுள் நேரடியாக மேலே போனாராம், அவன் கடவுள் சொன்னாராம், இவர் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம், கெஞ்சினாராம் கடவுள். அப்போ இவர் வந்து சொன்னாராம், அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்வியா, கையெழுத்து போட்டு கொடு. இவர் சொல்கிறதெல்லாம் கடவுள் செய்யணுமா, கையெழுத்து போட்டு கொடுத்தாரப்பா. இறகையா, கோழி இறகையில் புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, முழு பூசணிக்காய் சோத்துல அமுக்குனா முட்டா பையனுக்கு எவன்டாவாக என்னன்னு கேட்குறான். இறகளை எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டாரான் ஐயா ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி. இவர் சொல்கிறதெல்லாம் அந்த கடவுள் கேட்குற மாதிரி. இன்னைக்கு முட்டா போய் அதை கேட்குறானே, இன்னைக்கு அறிவில்லையா, அவன் சந்ததி தானே இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் அவன் தானே குருவு. ஒரு குட்டையில் உள்ள மட்டையை தானே இன்னைக்கு உள்ள ஆளுகள்லாம். அந்த புத்தி தானே இப்போ இவனுக்கு இருக்கும், அந்த அவன் அறிவு தானே இவனுக்கு இருக்கும். யோசிக்க வேணாமா? எதையாயினும் எப்படிடா கேட்க முடியும்? சித்தத்தின்படி கேட்டால் இங்கே போட்டிருக்கு, அவருடைய சித்தத்தின்படி நீ எதை வேணாலும் கேளு. தேவனுடைய சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அப்படி செய்தே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. நிறைய வசனம் இருக்கு. சித்தத்தை தேடு, அந்த அடிப்படையில் நீ கேளு. அப்படி சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் யூனிவர்சிட்டியை கேளு, பங்களாவை கேளு, கார்முனியாக கேளு, ஒரு மலையை கேளு, எதை வேணாலும் கேட்க சொல்லிட்டார். நகையை கேளு, சொத்தை கேளு, 1000 கோடியை கேளு. என்ன போதுன தேவ பிள்ளைகளே, அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு தற்கூரி காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜான்னு பேர் இருந்தால் அறிவாளின்னு அர்த்தமா? ராஜாக்கள் முழுவதும் முட்டா பையங்க தானே, எல்லாம் அயோக்கிய நாய்க தானே. அந்த புறத்தில் ஒன்று வச்சுருப்பான், பொம்பளைகளை ஏகப்பட்ட பொம்பளைகளை வச்சுருப்பான். தினந்தோறும் குடி கும்பாலம், தினந்தோறும் வேசித்தனம் விபச்சாரம். இதில் உள்ள வந்தாயா ராஜா முடிஞ்சால் என்னைக்காவது அவன் காசு தீர்ந்துருச்சுன்னா அவன் கொள்ளையடிக்க இப்போ போவான். அந்த இடம் உள்ள கொள்ளையடிப்பான். பொம்பளை பிள்ளைகளும் கூட இப்போ இறக்கம் இல்லாமல் கொல்லுவான். கொள்ளையடித்து கொண்டு வந்து இங்கே தின்னுக்கிட்டு இருப்பான். எவன் யோக்கியமாக இருந்திருக்கான் ராஜாக்கல்ல? எவன்? அதனால தான் இயேசு என்ற நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார். யோவான் 18. நான் ராஜா தான்ப்பா, இவங்கள மாதிரி ராஜா இல்லை, நான் என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். அப்படின்னா என் சீடர்கள் போராடி இருப்பாங்க, நான் யோதரோட ஒப்புக்கூடாதபடி. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. தேவ பிள்ளைகளே, இந்த யோசனைகள், இந்த புரிதல், இந்த காரியங்கள்லாம் தெளிவாக தான் ஏன் சொல்லி. என்றைக்குமே இயேசு பல்ட்டி அடிக்கலை, என்றைக்குமே அவர் முகஸ்துதி பண்ணலை, மாயம் பண்ணலை. அவர் உபதேசத்தை ஜனங்களே மெச்சுனாங்க. இவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல, இவர் முகஸ்துதி இல்லாமல், இது இல்லாமல், எவனுக்கும் பயப்படாமல், முகதாச்சரியம் இல்லாமல் கரெக்டாக சொல்கிறாருன்னு மக்கள் மெச்சுனாங்க இயேசுவை. இன்றைக்கி அப்படி எவன் சொல்கிறான்? இன்றைக்கி நீ யாராவது அப்படி பிரசங்கம் பண்ணுறானா? எவனாவது மக்கள் மெச்சுற அளவில், எல்லா மக்களும் மெச்சுற அளவில் சொல்கிறானா? இன்றைக்கி ஒரு புறஜாதி பாலசுப்ரமணிய ஐயா, ஒரு இந்து, அவர் அந்த பிரசங்கத்தை கேட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி பிரசங்கம் கேட்கவே இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குய்யா, கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவில் இனிமேல் வர பார்க்குறேன்னு சொல்லி ஒரு புறஜாதி உலகத்தை அதாயா சாட்சி உனக்கு. ஓ சொந்தக்காரன் சாட்சி கொடுக்கறது, உன் சபை சாட்சி கொடுக்கறது கிடையாது. பொதுமக்களுக்கு உன் சாட்சி எப்படி? நான் சத்தியமூர்த்தி நகரில் இருக்கிறேன், சமயநல்லூரில், என் மக்களை எல்லாம் குறி சொல்கிற கம்பளத்து நாய்க்கு மாதிரி தெலுங்குக்காரங்க போய் கேளு, பால் முருகேசன் பாஸ்டர்னா யார், எப்படிப்பட்டவர், எப்படி உங்ககிட்ட எப்படி நடக்கிறார், எப்படி ஊழியக்காரர், நீ கேளுயா, புறஜாதிக்கிட்ட கேளு.
என் பிள்ளைகிட்ட கேட்காத, என் சபை மக்கள்கிட்ட கேட்காத, இந்த மூப்பரையா இருக்கார் சாலமோனையா அவர்கிட்ட கேட்காத, இந்த டாக்டர் சிவா இருக்கார் உதவி ஊழியர் அவர்கிட்ட கேட்காத, இந்துக்கள்கிட்ட கேளு, புறஜாதிகள்கிட்ட கேளு. அவங்க சொல்லுவாங்க. இயேசு புறஜாதிகளுக்கு ஒளியாய் வந்தார். லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு அவர் ஒளியா வந்தார். புறஜாதிகள்லாம் யாரையா படைச்சாங்க? இன்னைக்கு வண்டியில் போகும்போது ஒரு வார்த்தை ஐயா பவுல் சொன்னதை எனக்கு சொன்னார். என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு பழைய ஏற்பாட்டில் உள்ளதை பவுல் யூதர்களுக்கு சுட்டி காட்டுறான். ஏன்னா அந்த யூதர்கள் புறஜாதிகளை வெறுத்தாங்க, அருவருப்பாக நினைச்சாங்க, அசிங்கமாக நினைச்சாங்க. அப்படித்தான் இன்றைக்கி கிறிஸ்தவனை ஆக்கி வச்சுருக்கான் இவன். ஆனால் அந்த புறஜாதி கந்தக மந்திரி எருசலேமுக்கு போய் தொழுது கொண்டு அவன் அந்த ஏசாயா 53 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டே போகிறான் ரதத்தில். ஆண்டவரே அவனோட ஆவியானவரே அவனை போய் சேர்த்துக்கிறன்னு சொல்லி அவனுக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து சந்தோஷமாக போனான் இருக்குயா. கர்த்தரியே ஆவியானவர் பாரபட்சம் பார்க்கல. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற அவன் ரட்சிக்கப்பட்டான். கொர்நேலியு புறஜாதி ரட்சிக்கப்பட்டான். எத்தனை புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சிறை அதிகாரிகள் முழுவதும் அன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 16 31 32 நீ வாசிக்கலையா? தேவன் யூதருக்கு மாத்திரமாயா தேவன்? புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தானே. நீயே ஒரு புறஜாதி தானே. இன்னைக்குள்ள கிறிஸ்தவன் முழுவதும் யூதனா, இஸ்ரவேலனா? எவன் எருசலேமிலிருந்து எவன் ஏரோப்ளேனில் வந்து இறங்குனீங்க? எல்லாம் புறஜாதி தானே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ சீசனானே. சீசனுக்கு தான் கிறிஸ்தவன் பேர் வந்தது. அந்த வகையில் நீ கிறிஸ்தவன். கிறிஸ்துவை அறிகிற அறிவில் உன்னை வளர்க்கணுமே தவிர, கிறிஸ்துவை அதிகமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீ வளரணுமே தவிர, அப்படியே பேக்கில் போய் 50 வருஷம் 100 வருஷம் 2030 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காட்டு முன்னாடி காலத்தில் போய் அவனுக்கு சொன்னதெல்லாம் இங்கே நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய வெக்க சூடு சொரணை உனக்கு ஏதாவது இருக்கா? இல்லை ஏதாவது உன் கண் திறக்கப்படுதா? நான் கண் திறந்து பேசுகிறேன். நான் பெரிய அறிவாளி, கெட்டிக்காரன், படிப்பாளி, இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு இதுவும் எனக்கு தெரியாது. கண் திறந்து பேசுகிறேன். உங்கள் கண்கள் திறக்கட்டும், உங்கள் காதுகள் கேட்கட்டும், உன் இருதயம் உணரட்டும், ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கட்டும். மக்களே, தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாதே. இப்படியே வண்டியை ஓட்டிக்கலாம்னு நினைக்காதே. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள்லாம் 100க்கு 100 நிறைவேறி இன்னைக்கு கடைசியில் உலகத்தில் முடிகிற அந்த விளிம்பில் நம்ம இருக்கோம். இனி காலம் செல்லாம் போய், இந்த காலமே செல்லாம் போயிடும். வெளிப்படுத்துகிற 10:6 போட்டிருக்கு. இனி காலம் செல்லாதுன்னே போட்டிருக்கு. செல்லாமல் போயிடும். நீ என்ன செய்வே? அப்போ புத்தி இல்லாத கண்ணிகை மாதிரி நீ தட்டினாலும் கூட அவர் கேட்க மாட்டார். நீ எவ்விடத்தாரோ, நீ யாரோன்னு சொல்லிடுவார். இன்றைக்கி கிருபையின் காலம். ஆண்டவர் இந்த எளிய ஊழியக்காரனை எழுப்பியிருக்காரு. யூடியூப் மூலமாக உலகமெல்லாம் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு, உனக்கும் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தியத்தை இன்றைக்கு மதுரை பட்டணத்திலே தோணிக்கிறது. தேவ பிள்ளைகளே, அறிவாளிகளே, யோசனை பண்ணுங்க, சிந்திங்க. இந்த ஏரோது ராஜா மாதிரி மது போதையில் முட்டாத்தனமாக எதை வேணாலும் கேட்குறேன்னு சொல்லி கடைசியில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில் சொல்லிட்டோமே நிறைவேற்றணுமேன்னு சொல்லி நிசமாவே வெட்டிட்டான். ஐயா, நிசமாவே வெட்டிட்டான். ராஜா துக்கம் அடைஞ்சான். 9 ஆகிலும் ஆணை நிமித்தம் பந்திருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளிட்டான். ஆள் அனுப்பி காவல் கூடத்திலேயே, அதாவது ஜெயிலையே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தாயா. அநியாயம். எவ்வளோ கொடூரமாக அவன் செத்துருக்கணும். ஒரு ஊழியக்காரன் தேவ மனுஷன் எவ்வளோ துடிச்சு கொண்டு இருக்கணும். ஒரு வீடியோவில் பார்த்தேன். எல்லாரையும் முழங்கால் படிட்டு வச்சு வெட்டுறான். அவன் ஏதோ ஒரு சாமியை ஓதிட்டு வெட்டுறான். ஐயா, சாமி எப்படி வெட்ட சொல்லுமா? குத்தி குலையாக இன்றைக்கி ஆள்களை கொண்டுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறான். ஜீப்போட ஒருத்தனை ஒரிசாவில் ஒரு மிஷினரியை எரித்தது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. சின்ன குழந்தைங்க என்ன தப்புச்சு? குழந்தைகளோடு எரித்து கொண்டான்.
எங்கள் சாமி சொல்லுமா? அவன் சாமி அப்படி சொல்லுமா? சாமி நிச்சயமாக எல்லாருக்கும் தெய்வம் ஒன்று தான். தெய்வம் எப்படிடா சொல்லும்? ரெண்டு பிள்ளைகளை மோத விட்டு ஒன்றுக்கு ஒன்று அடித்து கொள்ளு சாகுங்கடான்னு எந்த தகப்பேன் சொல்லுவான்? எந்த தகப்பேன் சொல்லுவான்? ஒரே ரத்தத்திலே ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கியிருக்காரு. அப்போஸ்தலர் 17 பவுல் சொல்கிறான். அவன் அறியாமல் ஆராதிக்கிறான். ஆனால் அவரே தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறான். வேறு கடவுளை சொல்லலை. தெரியாமல் நீ எதை கும்பிடுறியோ அதைத்தான் இப்போ சொல்ல வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறோம், ஒரே ரத்தமாக இருக்கோம். நம்மில் ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்ல. உங்கள் புலவர்கள் கூட இந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறியாமையுள்ள காலங்களில் அவர் காணாதவரை போல் இருந்தார், கண்டுக்கிறல. ஆனால் இன்றைக்கி இயேசு வந்துட்டார், ரத்தம் சிந்திட்டார், உயிர் தெழுந்துட்டார், உலகம் முழுவதும் சொல்லுங்கன்னு கட்டளை இட்டார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கார், பரிந்து பேசிகிட்டு இருக்கார், திரும்ப வரப்போகிறாரு. அதுக்குள்ளே எல்லா மக்களும் மனம் திரும்பணும் கட்டளையிட ஆர்டர். அப்போஸ்தலர் 17:30 போட்டிருக்கு. ஆர்டர், கட்டளை. எல்லா மனுஷனுக்கும் நியாயந்தீர்ப்பு வச்சிருக்காரு. 31 இருக்கு. அந்த நியாயந்தீர்ப்பில் ஒருவரை நியமிச்சிருக்காரு நியாயந்திருக்கிறதுக்கு. அந்த ஒருவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினதுனால அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணிட்டார், தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார். எவன் கேட்டான்? பாதி பேர் விசுவாச்சாங்க, பாதி பேர் சரி அப்புறம் பார்த்துக்குருவோன்னு போயிட்டாங்க. இன்றைக்கும் அதே தான். நியாயந்தீர்ப்பு நாளில் நீ அசால்ட்டாக இன்றைக்கி நீ போகிறது தான் அங்கே அசால்ட்டாக உனக்கு வருமே, தீர்ப்பாக வருமே தவிர இன்றைக்கி நீ காது கொடுத்து கவனமாக கேட்டீங்கன்னா அன்னைக்கு நீ நியாயந்தீர்ப்பில் தப்பிச்சுக்கிடுவ. இதை நீ அசால்ட்டாக நினச்சின்னா அதே அசால்ட்டு தான் உனக்கு தேவன் அங்கே காட்டுவார். அவன் கிரிகளுக்கு தக்க பலன் கண்டிப்பாக தருவார். நிச்சயமாக தருவார், நிச்சயமாக தருவார். அப்படியே இல்லை ஒன்றும் இல்லை, செத்த பிறகு ஒன்றும் கிடையாது, அப்படி முட்டா பையன் உன்னை மாதிரி ஒரு முட்டா பையன் எவனும் கிடையாது. இந்த ஃபேன் எப்படி சுற்றுது? இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்க எப்படி கரண்ட் இல்லாமல் சுற்றுமா? மின்சாரம் இல்லாமல் ஏங்குமா? இந்த உலகம் சுற்றுதே, அது எப்படி சுற்றும்? தன்னால் எப்படிடா சுற்றும்? தன்னைத்தானே சுற்றும். உலகத்தை சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு, எப்படி சுற்றும்? ஏங்கிக்கிட்டு இருக்க. ஏற்கிறவர் யார்? என்னைக்காவது இந்த அறிவு உனக்கு வந்திருக்கா? அவரை தர கடவுள்னு சொல்கிறோம், ஆண்டவர்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், எல்லா மக்களுக்கும் சொல்கிறோம். எல்லா மக்களுக்கும் கண்ணு காது மூக்கு கை எல்லாம் ஒன்று தானே, ஒரே உணர்வு தானே, பாஷைகள் தானே பிரிஞ்சிருக்கு. அதுவும் அவர் தானே பிரித்தாருன்னு ஆதியாகமம் 11 இருக்குது. அவர் தானே பிரித்தார். ஏன் பிரித்தாருன்னா ஒற்றுமையாக அவங்க இருக்கக்கூடாது, உலகம் முழுவதும் பரவி பெருகி ஆசீர்வதிக்கணும்னு தானே ஆதியாகமம் 1:28 அந்த ஆசீர்வாதம் தானே அவர் பண்ணியிருக்காரு. நீ ஒரே இடத்துல ஒரே பாஷையாக இருந்ததுனால தான் அப்படி சேதரடித்தார். அவர் மேலே ஒன்றும் குத்தம் இல்லை. இப்போ சகல ஜாதிகளையும் சீசராக்க சொல்லி சொன்னதும் அவர் தானே, கட்டளிட்டதும் அவர் தானே. ஆகவே இன்றைக்கு ஒரே பாஷையிலே ஆண்டவர் ஆக்குறார். அதான் அந்நிய பாஷை. பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது எல்லாரும் ஒரே பாஷைகளை நவீனமாக ஆக்குவேன், அதாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள் இருக்கு, புதிய பாஷைகளை மாற்றுவேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். அதுலேயும் வேறொரு ஆவி உள்ளவன் வேறொரு ஆவியை தான், வேறொரு வரத்தை தான் பயன்படுத்தி பிசாசினுடைய காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கானே தவிர இயேசுவை சொல்கிறதுனால அவன் ஒரிஜினல்னு நினைக்காதீங்க. இயேசுவில் வேறொரு இயேசு உண்டு, வேறொரு ஆவி உண்டு, வேறொரு சுவிசேஷம் உண்டு. எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவு வேணும்ல. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிடுவேன். இதை நல்லா கேட்டீங்கன்னா, நல்லா அறிஞ்சிங்கன்னா, நான் எந்த ஸ்தாபனத்தையும் சார்ந்து நான் சொல்கிறேன்னா இல்லையே. இதை மாத்திரம் சார்ந்து பேசுகிறேன், இதை மாத்திரம் உயர்த்தி காட்டுறேன். இதில் கரெக்டாக நீ வந்தீங்கன்னா மற்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியும். நீ நினச்சிருவ. அதுவே எந்த ஸ்தாபனத்தையும் தூக்கி பிடிக்கல, எவனையும் சப்போர்ட் பண்ணலை, எவனையும் நான் கையாக காட்டல. நமக்கு தலைவர் இயேசு, நமக்கு தலைமை இடம் பரலோகம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள். இன்னைக்குள்ள நாதாரிகள் அல்ல, என்னையும் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் பின்பற்றாதீங்க. என் வார்த்தைகள் அல்ல, வேத வசனம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். இடத்துல இந்த சத்தியத்தை சொல்ல ஒரு ஆள் எழும்புனா நல்லது. ஆகவே மனுஷனை பின்பற்றாதீங்க. நாளைக்கு அவன் மகன் கரெக்டாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்பாக்காரன் கரெக்டாக இருப்பான், மகன் சரியில்லாட்டி போனால் அப்பா நிமித்தம் மகன் சொல்கிறது நீங்கள் கேட்க வேண்டியதாகும். அது தவறு. அதனால தான் மகனை காட்டிலும், அப்பா காட்டிலும், பெற்றோரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், என் பிள்ளைகளை விட என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு
பாத்திரம் நல்லேன்னு சொன்னது காரணம் அதுதான். இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை விட உன் ஸ்தாபனம் முக்கியம் இல்லை, அவரை விட உன் பிஷப்பு முக்கியம் இல்லை, அவரை விட உன் குரு முக்கியம் இல்லை, அவரை விட உன்னுடைய உலக பிரகாரமான நன்மைகள் முக்கியம் இல்லை. அதை புரிஞ்சிக்க. அநியாயமா உண்மையை பேசினேன். யோவான் சானகனே கொடூரமாய் சிறைச்சாலையிலேயே பிடிச்சி அடிச்சு அங்கேயே பாவம் என்ன துடிச்சிருப்பானோ. அது தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டியதாக இருக்குது. சில ஊழியக்காரங்களை ஆண்டவர் ஏன் ஒப்பு கொடுக்குறாருன்னா, தேவன் அனுமதி இல்லாமல் ஒரு முடிவோடு விழாது. அதை முதல் புரிஞ்சு, தேவன் அனுமதிச்சு தான் ஒரு காரியம் நடக்கணும். எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும்னா அவர் சித்தம். இந்த அப்போ வாட்சி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வாட்சி பேட்ரி கரண்ட் முடித்த உடனே நின்றுச்சு. நாங்கள் தான் ஒரு பேட்ரி வாங்கி போட்டு ஓட விட்டோம். இப்போ அது எது வரைக்கும் ஓடுதோ நமக்கு என்ன தெரியும்? அவன் சொல்லுவான் ஒரு வருஷம்னு. அந்த கரண்ட்டு எந்த அளவில் இருக்கோ அது வரைக்கும் தான் ஓடும். இந்த வாட்சி தான் நாம், அந்த பேட்ரி தான் ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா. இங்கே இப்போ எடுங்க, டக்கு 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 டக்குன்னு அடிக்கும் உங்கள் இருதயம். அந்த வாட்சி பக்கத்தில் காது வச்சு கேளுங்க, டக்கு 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 டக்குன்னு அதுவும் அடிக்கும். அந்த பேட்டரி தான் இங்கே வச்சுருக்காரு. எவ்வளோ நாள் இது ஓடுதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு இடையிலேயே ஏதாவது ஒரு எலி விழுந்து ஒரு உறங்கி போனால் தான் ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ண முடியுமே தவிர, அது பேட்டரியே முடிஞ்சிச்சு, அது கரண்டே முடிஞ்சிச்சுன்னா எந்த வைத்தியர்கிட்ட போய் யாருக்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அமெரிக்கா வரைக்கும் போனாலும் பாடியாக தான் நீ வரணுமே தவிர எவனும் காப்பாற்ற. மீனாட்சி மிஷன் அப்போல்லாவில் போனால் காப்பாற்றிடுவான். இங்கே போகணும், எந்த வேலைம்மா எங்கே போனாலும் கர்த்தர் சித்தம் இல்லாமல் தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்காது. பயப்படாதீங்க. ரோமர் 8:28 மறந்துடாதீங்க. அவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து வருகிறதுன்னு நம்ம அறிந்திருக்கிறோம். சகலமும் என்ற வார்த்தை இதையும் சேர்த்துக்குங்க. மரணம் வருதா, போராட்டம் வருதா, சின்ன அடி வருதா, சகலமும் உனக்கு நன்மையாக மாற்றுவார். நிச்சயமாக கெட்டு போகிறதுக்கு வராது. உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் இன்னும் 5 நாள் இருக்குது செத்துருவேன்னு சொல்லும் போது சந்தோஷமாக, ஆண்டவரே நீங்கள் என்னை எடுக்கிறீங்களான்னு மகிழ்ச்சியாக அவன் சரின்னு சொல்லாமல் ஐயோ அப்பான்னு அழுது, அதுக்கு பிறகு என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்தான் அழுது புலம்பி போகும்போது ஆண்டவர் என்னடான்னு சொல்லி நான் சொல்கிறேன், என் பேச்சை கேட்காம சரி இந்த எத்தனை வருஷம் கூட்டி தர்றேன், 15 வருஷம் கூட்டி தர்றேன் போய் சொல்லு போ, இந்த பாரு அழுதுகிட்டு இருக்காம்பா இளவு வச்சுக்கிட்டு. உடனே ஊழியக்காரன் டக்குன்னு சரிப்பா உனக்கு 15 வருஷத்தை கடவுள் கூட்டிட்டாரு. அந்த 15 வருஷம் அவனுக்கு நல்லதாக இருந்ததா? இல்லை, நல்லதாக இல்லை. அவன் பிள்ளைகள் அடிமையாகி இன்னொருத்தனுடைய இடங்களில் மாவாட்டக்கூடிய அளவில் அடிமையாக இருக்கக்கூடிய அளவில் அவன் கதை அப்படித்தான் முடிஞ்சே தவிர நல்லதாக முடியல. நல்லதாக கடவுளை அழைக்கும் போதே சந்தோஷமாக போயிடணும், மகிழ்ச்சியாக போயிடணும். அதை முட்டா போய் அதை பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அழுது ஜெபிச்சா 15 வருஷம் கூட்டுவார், கண்ணீரோடு ஜெபிங்க 15 வருஷம் கூட்டுவார். அப்புறம் 5 வருஷம் கொண்டு போய் மறுபடியும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி இங்கிட்டு வரும் அங்கிட்டு ஒரு 15 வருஷம் கூட்டுவார். முட்டா போய்ங்க சந்தோஷமாக கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லி பழகு. நாமெல்லாம் தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம இருக்கோம். இருக்கிற கஷ்டத்தில் ஆண்டவராக கூப்பிடுறான்னா மகிழ்ச்சி சந்தோஷமாக அல்லேலூயா சொல்லிட்டு போகிறத தவிர இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒன்றும் இல்லையா, நமக்குன்னு பூமியில் ஒன்று இருக்கிற நாளெல்லாம் சத்தியத்தை பேசு, சத்தியத்துக்காகவே சாவு. அன்னைக்குள்ள ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் ஊழியம் செஞ்சாங்க. யோவான் 11:16 திதிமு என்னப்பட்ட தோமா சொல்கிறான், அவரோடு கூட மரிக்கும்படி போவோம் வாருங்கள். பவுல் சொல்கிறான், கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறான். இதுதாயா இயேசுவின் சீசன், இதுதான் ஊழியக்காரன், இதுதான் கிறிஸ்தவன். அவர் எனக்கு ஜீவனாக இருக்கார், சாவு எனக்கு ஆதாயம். சாவு வரும்போது உனக்கு ஆதாயமாக தவிர சாவு உனக்கு நஷ்டமில்லை. ஏன்னா கர்த்தருக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான்ல போட்டிருக்கு.
ஆவியானவரும் அதை ஆமோதிக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆவியானவரும் இது கரெக்டு, உண்மைதான், எனக்குள்ளே அவன் மறிச்சிட்டான், சந்தோஷம். இந்த அறிவு இன்றைக்கி மக்களுக்கு இல்லாமல் ஒரு சின்ன ஒரு வேதனை வந்த உடனே, சின்ன ஒரு தலை வந்த உடனே, ஏதோ ஒரு வாய்வு கோளாறில் வந்த உடனே, ஐயோ அப்பா சாக போகிறேன், ஐயா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஐயா அங்கே ஜெபம் பண்ணுங்க, ஐயோன்னு ஒப்பார வைக்கிறது. என்ன? சாவுக்கு பயப்படாதீங்க. இயேசு என்றைக்குமே மரணத்துக்கு அவர் அஞ்சினதே இல்லை, அவருடைய சீடர்களும் அஞ்சினதில்லை. நீங்களும் நானும் மரணத்தை கண்டு பயப்படவே கூடாது. வெல்கம், வா அப்படின்னு கூப்பிடு, வான்னு கூப்பிடு. அல்லேலூயா. ஆகவே யோவான் சாணையன் பல்ட்டி அடிக்கலை. அந்த நேரத்தில் சாகும்போது கூட, ஐயா நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், சொன்னது தப்பு தான் சொன்னானா? சொல்லியிருந்தா இன்றைக்கி அவனை மேன்மை பாராட்டி சொல்லி இப்போ மெச்சிக்கிட்டா இருப்போம். சாகிறது என்றைக்கு இருந்தாலும் சாகுதாண்டா. வீரத்தோடு செத்தான், சத்தியத்துக்காக செத்தான், உண்மையை பேசி உபதேசத்துக்காகவே, நீதி நேர்மைக்காக தான் செத்தான். அப்போ அந்த சிறு பெண்ணு சிரச்சேதம் பண்ணி 11ஆம் வசனத்தில் கொண்டு வருது. அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணு கொடுத்தார்கள். அவள் அதை தாயினிடத்திலே கொண்டு போனார். நான் சிறு பெண்ணுன்னு சொல்கிறது 12 வயசுன்னு போட்டிருக்கு. மார்க் 5:42 போட்டிருக்கு. அந்த 12 வயசு உள்ள அந்த பெண்ணை தான் சிறு பெண்ணுன்னு அங்கே போட்டிருக்கு. இங்கே சிறு பெண்ணுன்னு போட்டிருக்கு, வயசு போடலை. அங்கே சிறு பெண்ணுக்கு 12 வயசுன்னு போட்டிருக்கு. அதனால் அந்த 12 வயசு பிள்ளைய டான்ஸ் ஆட வச்சு ஆட விட்டு அவனை குடிகாரனை மயக்கி அவன் வாயாலேயே சொல்ல வச்சு வெட்ட வச்சு அநியாயமாக செத்தாலும் தீர்க்க தரிசனம் என்ன? யோவான் சாணகன் என்ன சொன்னான்? அவர் பெருகணும், நான் சிறுகணும். அவர் வளரும் போது நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கே சொன்னாமே. சொன்னது தான் நடக்குது. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு முடியெல்லாம் எண்ணியிருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் ஆக்சிடெண்ட் நடக்காது. வியாதி பலவீனம் வருதா, அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் அனுமதிக்க மாட்டார். நான் அவனை மிலாத்தா தீவில் வியாதி உள்ளவனாக விட்டு வந்தேன்னு பவுல் சொல்கிறான். ஜெபிக்காமையா வந்திருப்பான்? ஜெபம் பண்ணி கூட சுகமாகலை. பவுலுக்கே ஒரு இது இருந்து 3 முறை ஜெபம் பண்ணி கூட பவுலுக்கு ஆண்டவர் கேட்டாரா? நம்ம ஆள், நம்ம ஊழியக்காரன் வேண்டியவன்னு கேட்டாரா? கேட்கலையே. அவர் சித்தம் அது. கடைசியில் இவன் புரிஞ்சுக்கிட்டான், அந்த முள் இருந்தது எனக்கு நல்லது, என்னை நானே மேன்மை பாராட்டாதபடிக்கு. இல்லை எல்லாரும் இயேசுவுக்கு அடுத்து பவுல் கெட்டிக்காரன், அறிவாளி, அவன் ஏகப்பட்ட அளவில் பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டமே அவனுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு கேங் இருந்துச்சு. அதில் ஒரு பெருமை வந்துடக்கூடாது, ஒரு மேட்டிமை வந்துடக்கூடாது, ஒரு புகழ்ச்சி ஆணவம் அகராதி வந்துடக்கூடாது என்பதுக்காக என்னை நானே உயர்த்தாதபடிக்கு தேவன் என் சரீரத்தில் என்ன கொடுத்துருக்கார்? முள் கொடுத்துருக்கிறார். அதான் புரிஞ்சுக்கிட்டான், என்னை நானே உயர்த்தாதபடி. இதுதான் கரெக்டு. உன் வாழ்க்கையில் ஒரு சர்க்கிள் வருதா, ஒரு முள் இருக்கா? தேவன் உன்னை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறவனை சிச்சிக்கிறார், தண்டிக்கிறார். பாக்கியமாக நினச்சிட்டு போ. ஏதோ அவர் முகாந்திரம் இல்லாமல் எந்த இதுவும் அனுமதிக்க மாட்டார், நடக்காது. அல்லேலூயா. ஆகவே அந்த உடலை எடுத்துகிட்டு போய் அவருடைய சீடர்கள் அடக்கம் பண்ணாங்கன்றிருக்கு. அந்த சீடர்கள் பின்னாடி இயேசுவை பின்பற்றி இயேசுவின் சீடர் ஆனாங்கன்னு சொல்லி வரலாறில் போட்டிருக்கு. அதை கேட்குற இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. 12ஆம் வசனத்திலே இயேசுவுக்கு அறிவிக்கிறாங்க. 13ஆம் வசனத்தில் இயேசு அதை கேட்டு அந்த இடத்த விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியாக போகிறாரு. ஜனங்கள் அதை கேட்டு கேள்விப்பட்டு பட்டணங்கள்லேருந்து கால்நடையாக அவர்கிட்ட போனாங்க. பஸ்ஸு வசதி இல்லையில கால்நடையாக போகிறாங்க. அவர் வனாந்தரத்தில் இருக்காருன்னு. அவர் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க ஆசைப்படுவார். தனியாக ஜெபிக்கத்தான் இயேசு விரும்புவார். சீசர்களாக இருந்தாலும் சீசர்களோடு ஜெபிக்கிறது உண்டு, ஆனால் தனி ஜெபத்தை தான் அதிகமாக விரும்புவார் அவர். அதாவது லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் 16 போட்டிருக்கு, அவரோ தனித்து போய் வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு இருக்கு. லூக்கா 6 அதிகாரம் 12ஆம் வசனத்துலேயும் தனித்து போய் முழுவதும் அவர் ஜெபிச்சாருன்னு இருக்கு.
தனி ஜபத்தை எப்பயுமே அவர் விரும்புகிறவர். தனிப்பட்ட முறையில் தேவனுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், வைராக்கியமாக அவர் பேசுகிறது, தைரியமாக பேசுகிறது காரணம் முழுவதும் கரண்ட் அந்த தேவனுடைய பவர் தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு பவர் ஆகணும்னா, வல்லமை ஆகணும்னா, தனி ஜபங்களில் தேவனோடு அதிக நேரம் செலவு பண்ணு. ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க முடியாதான்னு கேட்குறாரு. 24 மணி நேரம் உனக்கு கொடுத்துட்டு கேட்குறாருயா, 1 மணி நேரத்தை எனக்கு கொடுன்னு. அது கூட நேரம் இல்லை, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா உன்னை என்னென்று சொல்கிறதுன்னே தெரியல. தனியாக உட்காரு, தனியாக இயேசுவை போல் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பி. இயேசு அந்த திரளான ஜனங்கள் கால்நடையாக வர்றாங்க. 14ஆம் வசனத்தில் திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிறாரு. அவர்களை வியாதிஸ்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் சொஸ்தமாக்கிறார். இன்னொரு வசனத்தில் மார்க் 6:34 போட்டிருக்கு, திரளான ஜனங்கள் கண்டபோது மேப்பனில்லாத ஆடுகளாக இருக்காங்கன்னு சொல்லி அநேக விசேஷங்களை அவங்களுக்கு ஊமைகளாக சொன்னார். அதாவது உதாரணங்கள் உபதேசித்தார்னே போட்டிருக்காங்க. அவர் மனதுருகி தையல் மிஷின் கொடுக்கல, அரிசி கொடுக்கல, இப்போ பிரியாணி கொடுக்கல, உபதேசம் கொடுத்தார். இன்றைக்கி உள்ள மக்களுக்கு உபதேசம்தான் முக்கியம். பிரியாணி கொடுக்கறது, சட்டை கொடுக்கறது, வேட்டி கொடுக்கறதெல்லாம் வேறு ஆளுங்க இருக்காங்க கொடுக்கறதுக்கு. எத்தனையோ சோசியல் ஒர்க் பண்ணுற வாலிபர்கள் நிறையா இருக்காங்க, எத்தனையோ பொது சேவை செய்கிறவங்க தொண்டுகள் இருக்காங்க, எத்தனையோ இருக்காங்க. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா உபதேசம்தான் சொல்லணும், சத்தியம்தான் சொல்லணும். சத்தியம் சொல்ல துப்பு இல்லாதனால தான் ஆஸ்பத்திரியை கட்டி சேவைன்னு சொல்கிறான், சோறை போடுறான், துணியை கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு சரக்கு இல்லைல்ல, அது மற்றவன் செய்யட்டும். நீ ஊழியக்காரன்னு சொல்கிறீல்ல, நீ என்ன கொடுக்குற சொல்லு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரசங்கத்தில் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா சபைகளும் அப்படி அனுப்ப சொல்லுங்களேன், எல்லா பாஸ்டர்களும் அனுப்ப சொல்லுங்களேன். ஏன் முடியலன்னா முடியாது. அவனால் திரும்ப சொன்னதே சொல்ல வேண்டியதாக இருக்கும், அரைச்சமாகவே அரைக்க வேண்டியதாக இருக்கும். ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வரும், ஏகப்பட்ட தவறுகள் வரும். என்னை மாதிரி உள்ளவே வஞ்சி தீர்த்திடுவான். உபதேசம் பண்ணியா உன் சபைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பப்ளிக்காக நீ கேளு. 2000 வீடியோ நெருக்குது நான் இது வரைக்கும் நான் போட்டது. எவனாவது தப்புன்னு சொல்லு, கண்டனம் பண்ணி எனக்கு இந்த வசன அடிப்படையில் தவறுன்னு சொல்லு பார்ப்போம், குற்றம்னு சொல்லு பார்ப்போம். இல்லை நான் சொல்கிறத ஏற்றுக்க, சப்போர்ட்டாவது பண்ணு, இல்லை எதிர்ப்பு தெரிவி. செத்த புன மாதிரி நீ இருந்தீங்கன்னா உன்னை என்னடா செய்ய? எப்படி இந்த சபை உற்பத்தி ஆகும்? ஆகவே சாவுக்கேதுவானகளை ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி வெளிப்படுத்துகிற சொன்ன மாதிரி நீ செத்த நிலைமையில் இருக்க. உயிருள்ள உண்டு பேர் பெற்றோம், செத்த சபையாக இருக்க. உன்னைய கர்த்தர் உயிர்ப்பிக்க இந்த வார்த்தை தான் உனக்கு உயிர்ப்பிக்கிறது. இந்த உபதேசம் தான் சத்தியம். திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி உபதேசங்கள் கொடுத்தார். சரீர வியாதிகள் நோய்கள் எல்லாம் சுகமாக்கினார். தேவ பிள்ளைகளே, திரளான ஜனங்களை கண்டபோது நீ என்ன ஐடியா பண்ணுற? ஒரு தலைக்கு 50 ரூபா 100 ரூபா வச்சாலும் ஒரு பெரிய அமௌண்ட் வருமே, ஒரு பெரிய தொகை வருமே நமக்கு. ஆஹா, என்ன பணக்காரங்களாக இருக்காங்களே, குறைஞ்சது 500 ரூபா ஒரு போடுவான், 10 ரூபா 5 ரூபாலாம் கிடையாது, ஒரு போட்டால் 500 1000 தான் போடுவான். இப்படிப்பட்ட மக்கள் லட்சக்கணக்கில் போனால் எவ்வளோ ரூபா அந்த கணக்கு போடுவாங்க, இவ்வளோ ரூபா வருதுன்னு. அதுக்கெல்லாம் கருப்பு பணமாக்கி லஞ்சத்தை கொடுத்து அதிகாரிகளுக்கு ஆட்டையை போட்டு எல்லாம் பணம் எங்கே இருக்கோ அங்கே அயோக்கியத்தனம் நடக்கும். அதனால தான் இயேசு பணத்தை வைக்கலை. யூதாஸ் காரியத்திட்ட ஒப்பு கொடுத்தாரு. அவன் பண ஆசை உள்ளவன், அவன்கிட்ட நிறையா பணம் இருந்தால் அந்த ஆசையாவது போகட்டும் திருந்துட்டோம்னு தான் கொடுத்தாரு. தவிர அவன் மேலும் மேலும் அந்த பணத்திலேயே சாகுற மாதிரி ஆகி ஆசையாகி செத்தான். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஐஸ்வர்வான்களே உங்களுக்கு ஐயோன்னு முத பிரசங்கம் பண்ணார். எப்படி பணத்தை சம்பாதிக்கிற நோக்கம் உள்ளவர் அப்படி பேசுவாரா? வேதவாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி மத்திய 23 அதிகாரம் முழுவதும் வஞ்சாரு. இன்றைக்குள்ள போதகர்களை அட்ஜஸ்ட் பண்ணி, இன்றைக்குள்ள சிஎஸ்ஐ ஆளுகளை அட்ஜஸ்ட் பண்ணி தானே சகோதரரே பேசுகிறாரு.
அவங்களெல்லாம் ஆட்டை போட்டு பண்ணால் தான் அவன் ஜாதி முறையில் அவனுக்கு காசு விழுகும், அவன் கூப்பிடுவான், அவன் ஜாதிக்காரன் முழுவதும் சப்போர்ட் பண்ணுவான். எப்படிடா விளக்க போகுது இது? எப்படி நல்லா இருக்கும்? நோக்கம் பணம் தானே. வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரன் என்ன பணத்தை ஆட்டை போடுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பிளான் போடுறானோ அதே பிளானை தான் ஊழியத்தை கொண்டு வர்றான். இயேசு என்ன சொன்னார்னு இல்லை, அவர் என்ன பேசினார்னு அது இல்லை. ஏன்னா இயேசுவே அவனுக்கு தேவையில்லைல்ல. இயேசுவின் பேரை சொல்லுவான், ஊர்வா மாதிரி நக்கிக்கிடுவான். ஆனால் அவன் பேசுகிறது முழுவதும் உலக காரியங்கள், உலக இச்சைகள், வசனம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல், ஜனங்களை மூடராக்கி முட்டாராக்கி, ஒரே குறிக்கோள் பணம் தான். தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கு உள்ள கள்ள ஊழியர்களுக்கு பின்னாடி போகாதீங்க. எந்த உபதேசத்துலேயும் சத்தியம் கிடையாது. இயேசுவை பின்பற்றி நீ புதிய ஏற்பாடை படி ராஜா. புதிய ஏற்பாடை நிருபங்களையே படி. உனக்கு இதுவே விளங்கிடும். இதில் கூட கொஞ்சம் தான், 100ல் 1 2 தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுவே உனக்கு நல்லா இருக்குன்னா நிறைய இருக்குது. இதில் நிறைய பொக்கிஷம் இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பை போல் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு கிடையாது, புரிஞ்சுக்க. இங்கிலீஷில் அப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷில் 700-800 வருஷத்துக்கு இப்போ வந்ததாண்டா தமிழ். கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடிமகன் பேசுனது என்று ஏன் அறிஞர்கள் கண்டுபிடிச்சி உலகம் முழுவதும் தமிழ் பரவி இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தமிழை போல உலகத்தில் சிறந்த மொழியாக இல்லை. நான் அறிந்த மொழிகளில் தமிழ் மொழியை போல எங்கும் காணேன்னு பாரதியார் ஏன் சொன்னார்? தமிழ் சிறந்தது. அதனால தான் இந்தியா மொழிகள்லையே தமிழில் தான் புதிய ஏற்பாடு வெளியிட்டாங்க. தரங்கம்பாடியில் ஐயா ஸ்ரீகர் பாலுக்கு இன்றைக்கி முதல்வரே பாராட்டி மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. அவருக்கு 80 லட்சத்துக்கு சட்டசபையில் வாக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தொண்டு. இங்கிலீஷில் அப்படி இருக்குது. இங்கிலீஷில் ஏண்டா தமிழில் எப்படி இருக்குன்னு பாரு. இங்கிலீஷில் விளங்கலைன்னா தமிழில் பாரு. இங்கிலீஷ் உனக்கு புரியாது. இதில் பாரு. எருசலேம் என்ற வார்த்தை இதில் அப்படியே இருக்குது. அந்த ஜெருசலேம்னு போகணும், ஏன் வராது? ஜெருசலேம்னு தான் அங்கே சொல்லணும். நீ அவர் இவர்ன்ட்டு தெளிவாக இங்கே இருக்கிற மாதிரி வராது. யூ என்ற எல்லாத்துக்கும் போயிடும். பிதா யார், குமாரன் யார், ஆவியானவர் யார், இதில் இருக்கிற மாதிரி அதில் இருக்காது. தயவு செய்து இங்கிலீஷை மேன்மை பாராட்டாதீங்க. அது உலக பொதுமுறை மொழியாக இருக்குது, சரி வச்சுக்க. ஆனால் வேதாகமத்திலே அடிப்படையில் சத்தியத்தில் தெளிவாக புரிஞ்சுக்கிற இந்த தமிழ் வேதாகமத்தை விட்டுறாதீங்க. தமிழ் வேதாகமத்தை உயிராக நினைங்க. இதில் ஒரு உறுப்பாகிலும் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க. இதை கெடுக்கிறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க. பைபிள் மாணாக்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பியிருக்கு. அவங்க யெகோவா சாட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க. கள்ளத்தனமாக ஒரு பைபிள் அடித்து இதில் உள்ள வார்த்தைகள்லாம் புரட்டி எத்தனையோ வசனங்களை எடுத்து செட்டப் பண்ணி இலவசமாக கொடுத்து மக்களை ஏமாற்றி இன்றைக்கி அண்டர் கிரவுண்டில் அந்தரங்கமாக பக்க வழியாக நுழைஞ்சிருக்காங்க கள்ள சகோதரர்கள். எச்சரிக்கை. இந்த வசனத்துக்கு மிஞ்சி உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இதில் கூட்டாதீங்க, குறைக்காதீங்க, ஒரு கமா கூட மாற்றாதீங்க. அப்படியே பயன்படுத்துங்க, அப்படியே பேசுங்க. எல்லாம் 100க்கு 100 உண்மை பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கு. இதை எவனும் அழிக்க முடியாது. எத்தனையோ பேர் அழிக்க நினைச்சாங்கல்ல, முடிஞ்சதா? அவன் தான் அழிஞ்சு போனான். இது அழிக்க முடியாது. ஆகவே திரளான ஜனங்களை கண்டபோது உபதேசம் கொடுத்தார், சத்தியத்தை கொடுத்தார். சத்தியம் அவங்கள விடுதலை ஆக்கினது. அவர் சாயங்காலம் ஆனபோது ஜனங்க ரொம்ப பசியில் மெய் மருந்து கேட்குறாங்க. சாப்பாட்டு கூட தண்ணி கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவ்வளவு சத்தியம் இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, அது ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா கிராமங்களுக்கு அனுப்பி விடுங்க, அவங்க பசியாக இருக்காங்க, நேரம் ஆயிடுச்சு. அப்போ சாயங்காலம் ஆனபோது 16ஆம் வசனத்தில் வனாந்தரமான இடமா இருக்குது, நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்கள் நோக்கி சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, அவங்க போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தோடு நான் நிறுத்த போகிறேன். அடுத்து 17லேருந்து அடுத்த வாரம் பேச போகிறேன்.
முடிச்சிடலாம்னு தான் நினச்சேன், முடியல. ஆகவே நமக்கு அதிகாரம் முடிக்கிறது முக்கியம் இல்லை, சத்தியம்தான் முக்கியம். அதனால் இயேசு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஜனங்க போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இது ஆவிக்குரிய வகையில் அப்போஸ்தலர்கள் தான் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், வேறு யாரை பார்த்து சொல்லலை. நீங்களே போஜனம் கொடுங்க. போஜனம் என்பது சத்தியம், மெய்யான போஜனம். என்னுடைய சரீரம் மெய்யான போஜனம்னு சொன்னார், என் ரத்தம் மெய்யான பானம்னு சொன்னார் யோவான் 6:55. நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அப்படின்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டுக்காரங்க உள்ள அப்பமெல்லாம் செத்தவெல்லாம் தின்னவெல்லாம் செத்தான். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். நானே ஜீவப்பம், என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அது உங்கள் மூலமாக தான் அது நடக்கணும்னு சொன்னார். அப்போஸ்தலர் தான் அஸ்திபாரமாக வச்சார். அதனால ஏதாவது சந்தேகம் கேள்வி வந்தால் இன்றைக்குள்ள நாதாரிகளை கேட்காதீங்க, அப்போஸ்தலர்கள் நிருபங்களை பாருங்கள். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் மனைவி பிரச்சனை இருக்கா, பிள்ளைகள் பிரச்சனை இருக்கா, ஒரு சபை பிரச்சனை இருக்கா, தலைமை போதகருடைய அடையாளம் என்ன, உதவி போதகருடைய அடையாளம் என்ன, அந்தி கிறிஸ்துனா யார், கள்ளத்திற்கதரிசினா யார், உலக முடிவுன்னா என்ன, இரண்டாம் வருகைன்னா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ன, எல்லாத்துலேயும் இதில் இருக்குது ராஜா, இதில் இருக்குது. அதனால தான் பிசாசி புதிய ஏற்பாட்டுக்கு வராமல், நிருபங்களை வராமல், எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே அறியப்படாத முக்காடு உள்ள இடத்துக்கே உன்னை தள்ளி போய் 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் உன்னை தற்கொலையாக முட்டாள் ஆக்கி வச்சுருக்கான் பிசாசி. இன்றைக்கி உள்ள போதர்கள் மூலமாக உன்னை அப்படி ஆக்கி வச்சுட்டான். நானும் அப்படி இருந்தவன் தான். கர்த்தர் என் கண்களை திறந்துட்டாரு. கண்கள் திறந்தவன் பேசுகிறேன், நீங்களும் கண்கள் திறக்கணும். கிறிஸ்தவங்க எல்லாரும் கண்களை திறக்கணும், எல்லாரும் விழிப்படையணும். எல்லா சபைகளும் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கடைசி கால சபைகளுக்கு சொல்கிறதே காது உள்ளவன் கேட்கட்டும். இந்த எளிய ஊழியக்காரன் கத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேர்ந்து ஒருமித்து இந்த மதுரை பட்டணத்தில் ஒரு அசைவை உண்டாக்குவோம், ஒரு எழுப்புதலை உண்டாக்குவோம். இங்கேருந்து உலகம் முழுவதும் சத்தியம் போகட்டும், மதுரையிலிருந்து போகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பயன்படுத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக. நன்றி, வணக்கம்.